அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நாம் இன்று நவில்தரும் நூல் நயம் நிகழ்ச்சியில் 62வது நிகழ்வில் இருக்கிறோம். இந்த நிகழ்வானது வெள்ளிதோறும் நம் அனைவரையும் மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. அறம் நிற்க குரல் கற்க வேண்டும் என்று பாடுபடும் கற்க கசடர் அமைப்பும், மனத்துக்கண் மாசிலனாக எண்ணம் கொண்டு இயக்குகின்ற வாய்சபல்லூர் குடும்பமும், தமிழ் தகவல் களஞ்சியமாக திகழும் வலைத்தமிழ் அமைப்பும், 3 அமைப்புகளும் சேர்ந்து இந்த நவில்தரும் நூல் நிகழ்ச்சி நடத்தி வருகின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு இன்று பேசியிருப்பவர் அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற பேராசிரியர் கு. பாலசுப்ரமணியம் அவர்கள். இது நாம் 10 வாரங்களுக்கு மேலாக வாசு மாணிக்கனாரின் வள்ளுவம் பற்றிய சிறப்பு தொடரில் ஒரு பகுதியாகும். இன்று ஐயா அவர்கள், கோவைப்ப ஐயா அவர்கள், திருக்குறள் நடை என்ற அத்தியாயத்தை குறித்து விளக்க உரை ஆற்ற இருக்கிறார். வந்திருக்கின்ற ஆண்டோர் அனைவருக்கும் வணக்கம். நாம் வழக்கம் போல பேச்சாளரை அறிமுகம் செய்வது இயல்பான ஒன்று. இவர் ஏற்கனவே நமது நிகழ்ச்சியில் நுண்பொருள் மாலை என்ற திருக்குறள் பரிமேலழகர் உரை விளக்கம் குறித்த நூலை நம்மள் பேசியிருக்கிறார். இவர் தமிழுலகிலே கூவே பா என்று அழைக்கப்படும் பேராசிரியர். கும்பகோணத்தை சார்ந்தவர். வெங்கடாச்சலம் பாலசுப்ரமணியம் 80 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழுலகிலே பெரும் பேறு பெற்று விளங்குகிறார். 60 ஆண்டுகளாக கல்வி நிலையங்களிலும் பிறவிடங்களிலும் கற்பிப்பதை கடமையாகவும் பெரும் பேராகவும் நினைத்து தொண்டாற்றி வருகிறார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகங்களில் உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களிலும் உரையாற்றும் வாய்ப்பு பெற்றவர். சொற்பொழிவாற்றும் உரையாளர், கற்பனை சிறகு விரிக்கும் கவிஞர். மேலும் பல்வேறு வார மாத இதழ்களில் தொடர்ந்து பங்களித்து வருகிறார். வரலாறு, புதினம், கட்டுரை, தமிழ் இலக்கணம், நாடகம், மொழிபெயர்ப்பு, திறனாய்வு என ஒரு தொடாத துறைகளே இல்லை என்று சொல்லலாம். 109 நூல்களின் ஆசிரியராக விளங்குகிறார். தமிழ், ஆங்கிலம் என 2 மொழிகளிலும் பெரும் புலமை பெற்றவர். அண்மையில் கூட உண்டில் மா. அரங்கநாதன் இலக்கிய விருது இவருக்கு வழங்கப்பட்டது. தற்போது இணைய வழியாக திங்கட்கிழமை தோறும் சிலப்பதிகாரம் எடுத்து வருகிறார், தமிழ் பணியாற்றி வருகிறார். அத்தகையரை வணங்கி வரவேற்று இந்த நயவுரை வழங்குமாறு வேண்டுகிறேன். ஐயா வணக்கம், வருக. அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய முகம் கண்டும் தங்களுடைய அகங்கண்டும் உரைக்கக்கூடிய உரை மூதறிஞர் செம்மல் நோக்கிக்குறள் நடை என்னும் தலைப்புடை. 1964 முதல் 66 வரையில் நான் பேராசிரியர் வாசுபா மாணிக்க செம்மலின் மாணவராக அவரிடம் கல்வி பயின்றேன். இவ்வுரையில் இனி வருமிடங்களில் என் பேராசான் என்றே குறித்து செல்வேன். என் உடன் பயின்ற மாணவர்கள் என்னிடம் கேட்பது உண்டு, ஐயா வகுப்பில் பேசுவது போல பேசி காட்டுக என்பார்கள். நான் உடனே சிந்தனையை நிந்தனக்காக்கி நாயினேந்தன் கண்ணினையின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த இச்சைமால் அமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரைக்காடு அணையமேனி தனிச்சுடரே 2 மிலி தனிய நேர்க்கே. இப்படித்தான் அவர்கள் வகுப்பில் நிறுத்தி பேசுவார். சொல்லுகின்ற போதே இந்த செய்யுள் அடிகளெல்லாம் நம்முடைய மனத்திலே நிலையாக தங்கும். ஆற்றல் மிக்க அந்த பேராசிரியருடைய வள்ளுவம் என்ற இந்த நூலில் 10வதாக அமைந்த கட்டுரையை இப்போது நடை குறித்த அந்த கட்டுரையினுடைய நலன்களை எல்லாம் நான் எடுத்துரைக்கின்ற கடப்பாடுடைய 1953 வள்ளுவம் என்னும் அந்த நூல் வெளிவந்தது. அந்த நூலில் அப்போது கற்பனை பொழிவு என்று இடம்பெற்றிருந்தது.
இது ஒரு புது நெறி என்றும் அவர்கள் முன்னுரையிலே குறித்திருந்தார். லாண்டார் என்பவர் ஒரு ஆங்கில பேராசிரியர். அவர் ஆங்கிலத்தில் இமேஜினரி கான்வர்சேஷன்ஸ் என்று ஒரு நூல் எழுதியிருந்தார். அது பொதுவானது, இலக்கியம் குறித்தது என்று சொல்ல இயலாது. ஆனால் பேராசிரியர் அவர்களுடைய வள்ளுவம் முற்ற முழுக்க திருக்குறளை சார்ந்தது. பல்வேறு திருக்குறளில் காணப்பெறுகின்ற கருத்துக்களை எல்லாம் முரணறுத்து இயல்பாக எல்லாருடைய உள்ளம் கொள்ளும்படியாக ஐயந்தெரிவு தோன்றுகின்ற இடங்களெல்லாம் தெளிவு தரத்தக்கதாக அவருடைய இந்த வள்ளுவம் அமைந்தது. திருக்குறளை பற்றி திறனாய்வு நூல்கள் அனைத்தினுள்ளும் வள்ளுவத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு. அதனுடைய நடை பற்றி கூறக்கூடிய இந்த இயல் குறித்து மட்டும், இப்பொருண்மை குறித்து மட்டும் நான் இங்கு காணுகின்ற கடப்பாடு உடையது. நடை என்பது மாந்தர்க்கும் செய்யுளுக்கும் பொது. இரண்டிலும் திருத்தமும் அழகும் வேண்டும். பெண்கொடி நடந்தாள், வயக்களில் விரைந்தான் என திணை மயங்க அன்மொழி தொகையாக சொல்வதில் ஒரு அழகு இருக்கிறது. பண்டை தமிழ் நூல்கள் பல இடங்களில் நடையால் இவை கவிதை என்று சொல்லக்கூடிய பேறு பெற்றன. திருக்குறள் நடை அது இலக்கிய நடை சான்றது என்று என்னுடைய பேராசான் கூறுவார். குற்றவாளி ஒருவனுக்கு நீதி அரசர் ஒருவர் உனது எஞ்சிய வாழ்நாளில் தனிமை தவமிருந்து அறப்பயிர் வளர்க்க வாய்ப்பளிக்கிறது இந்த மன்றம் என்று கூறினார் என்று ஒரு செய்தி நான் படித்ததுண்டு. ஆகவே தண்டனை வழங்குகிற போது கூட ஒரு அழகான சொற்கோவையால் அதனை உணர்த்தலாம் என்பது தெரிகிறது. அவள் கண்கள் குவளை மலர் போலும் அழகின என்று சொல்லுவது ஒரு உவமை நடை. அதனை மேலும் கவிதையாக இன்னும் அழகாக சொல்லுகிற போது காணிற் குவளை கவிழ்ந்து நிலநோக்கும் மானிடை கண்ணொவ்வேம் என்று திருவள்ளுவர் அதனை கவிதையாக முடிவார். இந்த குறட்பாவில ஒரு சிறப்பு உண்டு. அது மிக அழகாக ஒரு இயல்பாக உள்ள ஒரு அழகை ஒரு கற்பனை கலந்து ஒரு நடை அழகால் அது பெருமைப்படுத்த அமைகிறது. நாணங்கொள்வது குறிக்க கவிழ்ந்தது என்று கூறினர் என்று பரிமேலழகர் இதற்கு விளக்கம் கூறுவார். அதாவது குவளை மலர் இயல்பாக குனியும், அது கொஞ்சம் வாடுகின்ற காலத்து அல்லது ஒரு குறிப்பின் காரணமாக அது கவிழும். அது நாணத்தால் கவிழ்ந்தது என்று சொல்வதுதான் கவிதை. வள்ளுவர் காட்டியதே நடை, பரிமேலழகர் விளக்கியதே உரைநடை. நானும் என் அன்பு காதலியும் உணவின்றி பசியோடு இருக்கிறோம் என்பது தலைமகன் கூற்றான ஒரு தொடர். உண்ணச் சோர் இல்லை என்றாலும் தொட்டுக்கொள்ள அவள் இருக்கிறாள் என்பது நடைமாற்றி கூறிய அழகு. மின்னலில் அந்த குடிசை தெரிந்தது என்று சொல்லுவது செய்தி வாக்கியம். அந்த குடிசைக்கு மின்னல் முகவரி தந்தது என்று மாற்றி சொல்லுவது ஒரு நடை அழகு கூடிய ஒரு செய்தி. நடை என்பது உவமை, உள்ளுரை, அங்கதம், எள்ளல், இறைச்சி, மங்கலம், வசை, மெய்ப்பாடு என பல உத்திகள் அமைய விளைவது. இவை அனைத்தும் திருக்குறளில் காணப்படுவதைத்தான் நாம் காணப்போகிறோம். அவற்றுக்கு பேராசிரியர் கூறுகின்ற விளக்கத்தின் அடிப்படையில் இந்த செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். முதற்கண் தற்சுற்று நடை என்று பேராசிரியர் திருக்குறளில் பயில்கின்ற ஒரு வகை நடையை பற்றி கூறுகிறார். ஒரு நடையை பற்றி அவர் கூறுகிறார். ஒருவனுக்கு அறம் உணர்த்தும் நெறியில் இது தலையாயது. மற்றவர் உன்னிடத்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அப்படி மற்றவர்களிடம் நீ நடந்து கொள் என்று சொல்லுவதுதான் இந்த தற்சுற்று நடையினுடைய பாங்கு. இந்த நடை உலகில் பொதுவாக காணும் நடை. உனக்கொன்று மற்றவர் கொன்றாய் என்பது பேச்சு நடை, பேச்சு வழக்கு. உன்போல் உலகை நினை, அதுவே அறம் என்று கூறுவதுதான் இதனுடைய மைய கருத்து. பேராசான் அவர்கள் இதனை விளக்குகிற போது இரண்டு குறட்பாக்களை காட்டுகின்றார். இன்னா என தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கட் செயல் என்ற குறட்பாவை எடுத்து காட்டுகிறார். தன்னுயிர்க்கு இன்னாமை தான் அறிவான் என்பதோ மண்ணுயிர்க்கு இன்னா செயல் என்றும் காட்டுகிறார். இந்த நடை நன்றாக ஆராய்ந்து பார்த்தால்
ஒருவனுடைய மனச்சான்றை விழிப்பது. இந்த நடையை பேராசான் கீழ்வருமாறு விளக்குகின்றார். ஒழுக்க நெறி இதுவென நூல் வாயிலாகவோ பிறர் வாயிலாகவோ பெரிதும் கற்க வேண்டுவது இல்லை. அதுதான், அந்த நூலை படித்தாயா, இந்த நூலை படித்தாயா, அதன்படி நடந்தாயா, இதன்படி நடந்தாயா என்றெல்லாம் வேண்டியதில்லை. இயல்பாக உலகிலேயே அவரவரே தாமே அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்று உண்டு. அது தன்னுடைய உள்ளத்தில் இயல்பான ஒரு கருத்தாக தோன்றும். அந்நெறி அவர் நிற்பாரேயானால் அது அவர்க்கும் நல்லது, உலகிற்கும் நல்லது. இதை கற்க வேண்டுவது இல்லை. ஒருவனுக்கு தன் எண்ணமே அதனை கற்பிக்கும். ஒவ்வொருவனுக்குள்ளும் ஒரு ஆசிரியன் இருக்கின்றான். ஒவ்வொருவனுக்குள்ளும் மனச்சான்றவனை அறிவுறுத்துகிறது, திருட்டுகிறது. இப்படி நீ இருக்க வேண்டும். தவறு செய்கின்ற போது அதுவே இடித்துரைக்கவும் செய்யும். பல சமயங்களில் இந்த இடித்துறையை புறந்தள்ளி போகும்போதுதான் நெறிமயங்கிய வாழ்வு நிகழ்கின்றது. அதே போல தாமே உணர்கின்ற அறம் இது. இதனை உணர்ந்தவன் தன் நெஞ்சறிவது பொய்யான், தன் உளமறிந்தது குற்றப்படான், தனக்கு கேடானவற்றை பிறர்க்கு சூடான், தனக்கு நல்லனவற்றை பிறர்க்கு ஆக்கான். குளத்தின் படி வழுக்கும் பார்த்து இறங்குக, இவ்வழி பழுது மாற்று வழி செல்க, குறுகிய வழி ஊர்தி விரைந்து செலுத்தற்க என்று நம்மை மறித்து கூறுவன இன்னா என தாம் உணர்ந்தவர் அவற்றை பிறர்க்கு கூறி நெறிப்படுத்துகிறார். இதைத்தான் இந்த தற்சூட்டு நடை நமக்கு காட்டுகிறது. தன்னலமும் பேணுவது குறித்து குரலாசானம் என் பேராசானம் கூறுவன சிறந்த பொருள்நலம் காட்டுவதோடு நடையமைந்த நற்கூற்றுமார். இந்த இடத்துல தன்னலம் என்றால் உடனே பொதுவாக சொல்லுவார். தன்னலம் பேணற்க, தன்னலம் பார்க்க கூடாது என்றெல்லாம். அது பொதுக்கூற்று. அதனுடைய பொருள் அறிந்து சொல்லக்கூடியவர் யாரும் தன்னலத்தை அறவே துறக்க என்று சொல்ல மாட்டார். அந்த இரண்டு நிலை இருக்கிறது அதுல. அந்த நடையை, அந்த நடைக்கூற்றினுடைய உண்மையான நிலையை பேராசான் அவர்கள் இந்த திருக்குறளை வைத்துக் கொண்டு மிக அருமையாக உணர்த்துகிறார். தன்னலத்தை பேணுவதில் ஒரு ஒழுக்கம் வேண்டும். தன்னலம் யாரும் தன்னலத்திற்கு உரியவர்கள் தான். தன்னலத்தை பாராத மாந்தர் இல்லை. ஆகவே தன்னலத்தை பேணுவதில் ஒரு ஒழுக்கம் வேண்டும் என்று பேராசான் கூறுவார். தன்னலத்தை பேணுவார். அந்த பேணுகை பிறர்க்கு இடையூறாக இன்னா செய்யாதவாறு அமைய வேண்டும். இன்னா செய்யுமாயின் அது பழியும் பாவமும் பயக்கும். தன்னை காக்கும் எவரும் பிறர்க்கு தீயன செயற்கு அஞ்சுதல் வேண்டும். பேராசான் தீவினை அச்சம் என்ற இந்த அதிகாரத்தின் கீழ் உரைக்கின்ற போது சொல்லுகிறார், அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்றபடி இத்தன்னச்சம் போற்றிக் கொள்ளத்தக்கது. நன்மக்கள் தன்னலத்துக்கு ஒரு கோடிட்டுக் கொள்வார். அதான் அந்த தன்னலம் என்பது ஒரு அளவாக அமைய வேண்டும். அது பிறர்க்கு ஊராக அமையக்கூடாது, பிறர்க்கு கேடு பயப்பதாக இருந்து விடக்கூடாது. இதுதான் அந்த தன்னலம் பேணுகின்ற நெறி. அதற்கு ஒரு வரம்பு அரண் செய்து கொள்ள வேண்டும். இன்றேல் நெஞ்சு உலகம் முழுவதும் தனதாக நினைவு, பிறர் உரிமையை தனதாக மயங்கும், தானொன்றே வாழ பிறந்து இருமாக்கும் என்று அவர் சொல்லுவார். இந்த இடத்துல இந்த தொடரை நான் படித்தேன். திருக்குறளை எவ்வளவு உணர்ந்திருந்தால் இந்த ஒரு சொல் அவருடைய நடையில வந்து தோன்றி இருக்கும் என்பதை நினைக்க வேண்டும். அதாவது பிறர் உரிமையை தனதாக மயங்கும், பிறர் உரிமையை உள்ளம் தனதாக மயங்கும், தான் ஒன்றே வாழ பிறந்ததாக இருமாக்கும். தான் ஒருவரேன்னு சொல்லல, தான் ஒன்றே. ஒன்றேங்கிறது அபிரணி. ஆகவே அவ்வளவு தன்னலம் மிக்கவனாக இருப்பானே ஆனால், பிறருடைய நலத்திற்கு கேடு விளைப்பானே ஆனால் அவன் உயர்தனை ஆகான். திருக்குறள் தான் இந்த ஒரு நடையை பார்க்கிறான். முதல் குறள்ல ஒருத்தரை உரைநடையா சொல்லுவார், உயர்தனையா சொல்லுவார். அடுத்த குறள்ல அவனை அகிரணையாக ஆக்கி விடுவார். அதாவது எவ்வளவு பெரியவரா இருந்தா என்ன என்று உயர்தனையாக முதல் அடியில சொல்லுவார். அதற்கு பிறகு எனைத்தும் தேரான் பிறனில் புகழ்னார். அவன் தேர மாட்டான்னார். அவர் இவர் என்று முதல் அடியில் சொல்லிவிட்டு அவன் இவன் என்பார் இரண்டாவது அடியில. அந்த
நெறியில் திரம்பியவன் உயர்திணையாக இல்லாமல் மதிப்பதற்குரியவனாக அல்லாமல் கீழாகி விடுகிறான் என்பதனை உணர்த்தக்கூடிய ஒரு சொல்லு. இவ்வாறு மிக குறிப்பாக உணர்த்தக்கூடிய நெறி பேராசிரியருக்குரியது. தான் ஒன்றே என்று சொல்லி இருக்கக்கூடிய அகிரனை பார்ப்படுத்து மொழிந்த பேராசானுடைய மதிநுட்பம் மிகவும் நினைக்கத்தக்கது. தன்னைத்தான் காதலனாயும் எனைத்தொன்றும் துன்னற்க தீவனைப்பால. ஒருத்தன் தன்னே விரும்புகின்றவனாக இருந்தால் என்று சொல்லலாம், அல்லது தன் மீது மதிப்புடையவனாக இருந்தால் என்று சொல்லலாம். இந்த குறள் தொடர பாருங்க, இது ஒரு நடை. தன்னைத்தான் காதலனாயும் அகப்பொருள் இங்கே வந்து விடுகிறது. தன்னே ஒருவன் காதலிக்கிறான். அப்படி காதலனாயும் எனைத்தொன்றும் துன்னற்க தீவினைப்பாள. தன்னைத்தான் ஒருவன் காதலிப்பவனாக இருந்தால் அவன் பிறருக்கு தீங்கு விளைக்க நினைக்க கூடாது. ஏனென்றால் அப்படி நினைப்பானேயானால் அதனால் வரக்கூடிய விளைவுகளை இவன் ஏற்க வேண்டி வரும். சுவரில் எறிந்த பந்து போல என்று பேராசான் சொல்லுவார். எந்த தீவினையும் செய்தானை இந்த அடிமை அன்றி அது அறவே மறைந்து போகாது. அதுதான் இயற்கையினுடைய தீர்ப்பு. அதுதான் சொல்கிறார் என்ற குறள் மிகவும் போற்றிக் கொள்ளத்தக்கது. அது கொள்ளத்தக்க ஒரு நடை குறிப்பு உடையது. தன்னையே காதலியான் உலகில் எவனாவது இருப்பானா? தன்னை விரும்பாதவன் உலகத்தில் இருக்கிறானா? தன்னையே வெறுத்து கொள்ளக்கூடியவன் இருப்பானா? ஓரொரு கால் வெறுத்தாலும் கூட தன்னே அவன் முழுக்க புறந்தள்ளி இனி நாம் வாழ்வதற்கு இல்லை என்ற அந்த முடிவிற்கு அவன் வரமாட்டான். தான் கண்ணாடி பார்த்து உவகை கொள்ளாதவன் உண்டா? நிழற்படத்தில் தன் நேர்த்தியை நினைந்து மகிழாதவன் உண்டா? முகமனையும் பாராட்டுரையும் மெய்யென்றே கொண்டு கழியாதவன் உண்டா? ஆக இவெல்லாம் பார்க்கின்ற போது ஒவ்வொருவனும் தன்னை குறித்து பெருமையாக நினைத்துக் கொள்கிறவன், தன்னைத்தானே விரும்புகின்றவன், காதலிக்கின்றவன். ஆகவே என்ன என்று பொருள் எவ்வளவு பொருள் படர்ந்த ஒரு தொடர்ச்சி இது. தன்னைத்தான் காதலனாயின் என்ற தொடர் மிக அருமையானது. தன்னைத்தான் காதலனாயின் என்றால் தன்னையே நீ உன்னையே நீ காதலிப்பது உண்மையாயின் நீ பிறர்க்கு தீவினை செய்யற்க என்று தற்சுட்டு நடை நமக்கு சொல்லுகிறது. பேராசான் அது சொல்லுகிற போது மற்றையோர் உரிமையை பறித்து உண்டாலன்றி பலர் மனம் அமைதி கொள்வது இல்லை. இவ்வுரிமை பறிப்பினையே களவு என்று திருக்குறள் இடித்துரைக்கும். இது ஒரு வகையான திருட்டு. அதாவது பிறருடைய உரிமையை பறிப்பது, அந்நலத்தால் பிறருடைய உடைமையை கவர்ந்து கொள்வது ஒரு களவு. ஆகவே இந்த நன்னெஞ்சம் இந்த களவின்பார் செல்லாது என்று இந்த குறளுக்கு இவ்வாறு உரை எழுதுவார். களவு செய்வான் எவனும், எந்த களவு செய்யக்கூடியவனும் இந்த களவு நம்மை காட்டி கொடுத்து விடாது என்றே கருதினான். அல்லது என்னுடைய களவு செய்யும் ஆற்றல் தனிப்பட்டது, அது பிறரிடம் அகப்பட்டுக் கொள்ள வைக்காது என்றெல்லாம் கருதுவான். ஆனால் எக்களவும் அவனுக்கு தீமையே செய்யும், அவனை கண்டுகொள்ளாது போகாது என்பதற்கு திருக்குறள் பல இடங்களில் அதனுடைய நடையாலும் கருத்தாலும் நமக்கு விளக்கம் தருகிறது. பேராசான் அதனை மிக விரிவாக விளக்கி சொல்கிறார். களவு செய்வான் யாராக இருந்தாலும் தான் மிக அறிவோடு செய்வதாகவும் பிறர் அறிய வாய்ப்பில்லை என்று கருதியும் செய்வான். அவன் மனச்சான்று அக்களவை அறியாது திரையிட முடியுமா? அறைக்குள் கறந்து இருட்டில் செய்கின்ற களவை படம் பிடிக்கும் கருவி பழுதாக இருந்தாலும் கூட அதனை கண்டு கொள்ளக்கூடிய ஆற்றல் ஒன்றிற்கு உண்டு. அவன் களவு செய்வதை பிறர் யாருக்கும் தெரியாமல் களவு செய்வதை எந்த அறிவியல் கருவியும் கூட கண்டுகொள்ள முடியாமல் போனாலும் கூட அதனை கண்டுகொள்ளக்கூடிய ஆற்றல் ஒன்றுக்கு உண்டு. அது அவனுடைய மனச்சான்று. ஆக வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சத்து தானறி குற்றப்படி என்று வள்ளுவர் பேசுவார். அதனால அந்த நிலையில மனச்சான்றையும் அவன் புறக்கணிக்க முடியுமா? அப்படி புறக்கணிப்பானே ஆனால் அவனது களவு குற்றத்திற்கு உறுதியாக அதற்குரிய தீர்ப்பு அவனை வந்தே அடையும். அது நிழல் எப்படி உருவத்தை அகலாமல் நிற்கிறதோ அது போல ஊழ் அவனுக்கு அதனை உறுத்து ஊட்டும்.
அதுதான் பேராற்றல் என்று சொல்லுகிறார். அவ்வாறு கேடு சூடற்க, இந்த இடத்துல அந்த நடை பார்க்கணும். அடல் வேண்டான் ஆயின் தன்னைத்தான் காக்கின் நடுவுரி அல்ல செயின். இந்த வினை எச்சங்கள் இருக்கின்றனவே, இந்த எச்ச நடை என்பது உண்மையில் எச்சரிக்கை நடை. இவ்வாறெல்லாம் இருப்பீர்களானால் செய்யும் கேட்டால் வந்தால் என்றெல்லாம் அப்படி நிறுத்தினால் என்ன பொருள் என்றால் பெரிய இடையூறு காத்திருக்கிறது. உங்களை சுடுவதோர் நெருப்பு உண்டு, அது மூட்டப்பட்டு விட்டது என்று பொருள். இவ்வாறு பொருள் இழந்து ஒரு காலத்தில் இந்த உரிமை இழந்தவன் அவனுக்கு ஒரு வலிமை வருமே, அப்போது அவன் திரும்ப வந்து தாக்கினால் நீ தாங்குவாயா? ஆகவே உறுதியாக அந்த தீங்கினுடைய பயன் உன்னை அடையும். காலமும் வலியும் அது கூட சொல்லுவார், ஒரு பங்கு செய்தானேயானால் அது பல மடங்காக திரும்ப வரும். தாமேம்பார் தன்மைக்கு கூற்றாக வரும், பலவாக அது அடுக்கி வரும். ஆதலால் யார் ஒருவர் உரிமையும் கவர்வது கவர்ந்தானுக்கே முடிவில் தீங்காக ஆகும் என்று பேராசிரியர் இதனை அச்சுறுத்தும் நடை என்று சொல்லுவார். கச்சொட்டு நடை பார்த்தோம், அச்சுறுத்தும் நடை பார்த்தோம். அடுத்து தன்னலம் பேணுகை என்பது சரியான ஒரு தடை வினாவை எழுப்பிக் கொள்வார். அதற்கு பேராசான் தான் கெடினும் பிறர் வாழ ஒழுகுவது ஒன்றோ அறம் அது என்று உளதே என்பார்க்கு, தான் கெட்டாலும் சரி பிறர் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஒருவன் வாழ வேண்டும் என்றும் தன்னுடைய பொருள் உடைமை ஆகிய அனைத்தையும் பிறர்க்காக ஆக்குதல் அறம் என்றெல்லாம் பேசுகிறாரே, அப்படி இருக்க தன்னலம் பேணுக என்று சொல்லுவது எங்கனம் பொருள்? இது ஒரு நல்ல வினா. இந்த வினாவுக்கு பேராசான் விடை சொல்லுவார். அருமையான இரண்டு வகையான அறங்கள் திருக்குறளிலே பேசப்படும். ஒன்று முதன்மை அறம், அது பள்ளிக்கூடத்திலே தொடக்க பள்ளியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய அறம் போல பொதுவாக மாந்தர் அனைவருக்கும் சொல்லுகின்ற அறம். அதற்கு பிறகு எல்லாவற்றையும் பிறர்க்கு ஆக்குக என்றும் உயிரையும் பிறர்க்கு கொடுப்பார் சான்றோர் என்றும் சொல்லுவதெல்லாம் மேநிலையார், அது உயர்நிலையாரம். மிக எளிய நிலையிலே தொடர்கின்ற அறம் படிப்படியாக பெரிய பரிணாமத்தை அடைந்து அது பெரிய சான்றாண்மைக்கு கொண்டு போகும். திருக்குறளை ஊன்றி படித்தால் ஒரு உண்மை புலனாகும். எளிய மனிதன், 6 அறிவுடைய ஒரு மனிதனுக்கு அறம் கூற தொடங்கி அவனை அதற்கு கீழ் இருக்கக்கூடிய 5 அறிவு படைத்தவனாக இருக்கக்கூடியவனுக்கு, விலங்காக இருப்பவனுக்கு, விலங்குட அணையருக்கு என்றெல்லாம் அறம் கூற தொடங்கி படிப்படியாக சான்றோர்க்கு அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை என்ற 5 நிரம்பிய சான்றோருக்கு அறம் கூறி அவர்களை அதன் மேலும் உயர்த்துவதாக அமைந்தது திருக்குறள். ஆகவே திருக்குறள் அனைவருக்கும் பொதுவாக அறமுறைத்தது என்பதனை விட அவரவர் தகுதிக்கும் பண்புக்கும் ஏற்ப அறத்தினுடைய படிநிலைகளை அமைத்தது என்று கொள்ள வேண்டும். அதைத்தான் ஐயா அவர்கள் பலநிலை அறம் என்பதிலே சொல்லியிருக்கிறார். இந்த நூலிலேயே பலநிலை அறம் என்பது என்று உணர்த்துவார். அதனால அறம் என்பது எல்லாருக்கும் ஒரு தலையானது அல்ல, ஒரு படித்தானது அல்ல. அரசனுக்கு ஓர் அறம், இல்லறத்தானுக்கு ஓர் அறம் என்றெல்லாம் பகுத்து பார்க்க வேண்டும் என்று அவர் அருமையான ஒரு விளக்கத்தை காட்டுகிறார். வள்ளுவ நடை என்பது முதலில் அன்பாக கூறுவது, இதனை செய்யற்க என்று சொல்லுவது, இவ்வாறு ஒழுகுக என்று அறிவுறுத்தும். அது அடுத்து மிக பணிந்து அவர் கற்றுக்கொண்டார். அவ்வளவு பெரிய சான்றோர் திருவள்ளுவர். இறப்பன் இறப்பார்கள், ஐயா உங்களை நான் இறந்து கேட்டுக்கொள்ளுகிறேன், இறப்பன் இறப்பாறை எல்லாம் என்பது போல இறந்து கேட்கும் இடங்கள் திருக்குறளில் உள்ளன. பிறகு நன்று என்று சிலவற்றை சொல்லுவார். பொய்யாமை பொய்யாமை ஆற்றி அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்று. சிலவற்றை மேற்கொண்டால் நல்லது என்று அறிவுறுத்துவார். அதற்கு பிறகு மறந்தும் பிறன்கேடு சூழற்க என்று இடித்துரைப்பார். அதற்கு பிறகு இல்ல நான் செய்வேன், கெடுவல் யான் என்பது அறிக, நீ கெட்டு போவாய் என்பதனை தெரிந்து கொள் என்று கடுமையாக எச்சரித்து பேசுவார். இறுதியில் எல்லை எதற்கும் கேட்கவில்லை என்று சொன்னால், அட நீ செத்தால் என்ன வாழ்ந்தால் என்ன, அவியினும் வாழினும் என், நீ அவிந்து போனால் என்ன வாழ்ந்தால் என்ன, இது இறுதி நிலை. இவ்வாறு அறத்தினை திரட்டுவது, அறத்தினை பிறர்க்கு கற்பிக்கின்றால் அறிவுறுத்துவது என்பது
பலவேறு வகையான நடைகளின் வாயிலாக வேறுபடுவதனை இந்த தெளிவுற காட்டுவதை பேராசான் எடுத்து காட்டுகின்ற போது சொல்லுகிறார். அதிகாரம் தோறும் குறள் பல தோன்றுவதற்கு காரணம் இந்த நடை தன்மை என்றோ. அதனால 10 குறள் எடுத்துக்கொண்டால் 10ம் 10 நடையாக அமைந்த அதிகாரம் உண்டு. அதனால அதிகாரந்தோறும் குறள் பல தோன்றுவதற்கு காரணம் இந்த நடைப்பன்மை. அறிவும் அச்சமும் போற்றலும் தூற்றலும் இறப்பும் ஏவலும் குளிர்வும் சூடும் ஆகிய பலதரத்தால் நம்மை திருத்தும் ஒரே நோக்கோடு தமிழ்நடை தொகுத்தார் ஆசிரியர் என்று பேராசான் சொல்லுகிறார். அதனால ஒரு நடை என்று பல நடை, ஒவ்வொருவருக்கும் ஒரு நடை இயல்பாக வாய்க்கும். அதே போல சில பேர் பேசி பார்ப்பதெல்லாம் உண்டு. இப்ப எடுத்துக்காட்டுக்காக சொல்லுகிறேன், அறிஞர் அண்ணா அவர்கள் பெரும்பாலும் இந்த எதுகை மோனையில ரொம்ப விருப்பமுடையவர். அவர் பேசுகின்ற போது அந்த அடுக்கு நடையிலே பேசுகிறார் என்பதனை சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் ஒரு முறைக்கு ரொம்ப எள்ளலாக சொன்னார். நெல்லையிலிருந்து தில்லை வருவதற்குள் எனக்கு எல்லை இல்லா தொல்லை அப்படின்னார். நெல்லையிலிருந்து தில்லை வருவதற்குள் எனக்கு எல்லை இல்லா தொல்லைனார். ஒரு எள்ளலாக சொன்னார். இருந்தாலும் மதிப்புடையவர் தான், இருந்தாலும் அது ஒரு காட்டினார். அதற்கு பிறகு அண்ணா ஒரு கட்டுரை எழுதியிருந்தார், அதை அவர் படிச்சிருக்கிறார். தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாம் கோடைகளாகவும் மோடைகளாகவும் வாழக்கூடாது, காளைகளாகவும் கன்றுகளாகவும் துள்ளி திரிதல் வேண்டும் என்று அவர் எழுதிய கட்டுரையை படித்துவிட்டு நடை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார் ராபி சேதுப்பிள்ளை. பிறகு அவரே இப்படி எழுதினார். வெள்ளிமாமலையை அள்ளி எடுத்த போது இறைவனுடைய சேவடி கொழுந்து ஊற்றத்திற்கு ஆற்றாது நசையினால் பாடிய இசையனுக்கு இறங்கி நெடிய நாளும் கொடிய வாழும் தந்தான்னு அவரே பிடிச்சிக்கிட்டு அந்த நடை. அதனால ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நடை அமையும். அதில் நற்கூறுகள் நிறைய இருக்கும். சிலர் ஊமையால் பெருமை பெறுவார், சிலர் உருவகத்தால் பெருமை பெறுவார். சில செய்தித்தாளில் கூட நான் படிக்கிறேன், ரொம்ப வியப்பாக இருக்கிறது. நடை என்றால் என்ன அழகாக எழுதுகிறார். விரைவில் அவரை குறித்த வழக்குகள் எல்லாம் வழக்கு மன்றத்தின் அவருடைய அழுக்கு மூட்டைகள் எல்லாம் வழக்கு மன்றத்தின் வாயிற்படிகளில் துவைக்கப்படும் ஒருத்தாங்க. இப்படியெல்லாம் எழுதக்கூடிய ஒரு நடை. நீங்க இவையெல்லாம் என்ன நடை? திருக்குறள்ல 10 குறள்ல 10 நடை. எவ்வளவு பெரிய ஒரு அருமையான ஒரு அமைப்பு இது. அப்படியெல்லாம் சொல்லுகிறார். உளவியல் நன்கு தேர்ந்த ஒருவனால் தான் இந்த 10 நடை வேறுபாடுகளை உணரும். அவ்வளவு தெளிந்த ஒரு நூல், ஒரு அறநூல். அதனால்தான் அவர் சொன்னாரு, இதனை விட பிறருக்கு அறத்தை உணர்த்துவதில் சிறந்த ஒரு நூல் என்று வேறொன்றை சொல்ல இயலாது என்று ஆல்பர்ட் ஸ்வைசர் சொன்னார். அது மிகப்பெரிய சான்று. அதாவது இந்தியன் மைண்ட் என்பதுல இந்திய உள்ளம் என்பது திருக்குறளுக்கு கடன்பட்டது என்று அவர் எழுதியிருக்கிறார். மற்றதெல்லாம் இரும்பு கம்பியினால வேலி பிடிச்சு இருப்பது போல, திருக்குறள் அப்படி இல்லை. கடைப்பிடிப்பதற்கு ஒத்த அறத்தை கூறியது திருக்குறள் என்று ஆல்பர்ட் ஸ்வைசர் அந்த நூலில் எழுதியிருக்கிறார். ஒரு இயல் என்றாலும் அது அவ்வளவு ஆழமானது. அது அந்த இடத்துல ஒப்பிட்டு எழுதுகிறார். இதையோடு அவர் ஒப்பிட்டு எழுதுகின்ற அந்த முடிவு மிகச்சிறந்தது. சரி, அதை பிறகு பார்க்கலாம். இப்போது இன்னா செய்தார்க்கும் என்று சொல்லுகிற போது அந்த உண்மைக்கெல்லாம் பொருள் உண்டு. அதாவது திருக்குறளை படிக்கின்ற போது என்ன கருத்தோடு படிக்க வேண்டும் என்றால் தொல்காப்பியர் வழிகாட்டுகிறார். மாத்திரை முதலா அடிநிலைகாரும் நோக்குதற்காரனும் நோக்கனப்படும். ஒவ்வொரு மாத்திரைக்கும் பொருள் உண்டு. அங்க என்பதற்கு ஒரு பொருள் உண்டு. ஒரு பொருள் அல்ல, பல பொருள் உண்டு. ஆகவே அந்த பொருளை உணர்ந்து பயில்வதுதான் அறமாகும் என்று சொல்லுவோம். இப்ப இன்னா செய்தார்க்கும் இனியவே, அது சால்வு. அந்த கடைசியில முடிச்சாரு பாருங்க, இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யலாம் என்ன பயத்ததோ சால்வு. அது என்ன சால்வு? எங்க சொல்லியிருக்கிறார் விளக்கம்? சான்றான் மேல சொல்லியிருக்கிறார். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்வு ஊன்றிய தூண் என்று சொல்லியிருக்கிறார். 5 தூண்களால் கட்டப்பட்டது இந்த சான்றாண்மை மாளிகை. அது அவ்வளவு கம்பீரமாக நிற்பதற்கு இந்த 5 தூணும் காரணம். இந்த சால்வு, அந்த சால்வை பற்றி சொல்லுகிற போது இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு. ஒரு நிகழ்ச்சியால இந்த நடையை நான் விளக்கி விடலாம். தொடர் வண்டியில் எதிர்ப்பலகையில் உட்கார்ந்திருந்த ஒருவர் நாகரிக நிலை வழுவி எச்சிலை காரி கீழே உமிழ்ந்தார். அவருக்கு எதிராக உட்கார்ந்திருந்த பெரியவர்
உடனே ஒரு தாளை எடுத்து அந்த எச்சிலை துடைத்து புறத்தே எறிந்தார். இது கண்டும் அந்த எச்சிலார் மறுபடியும் துப்பினார். முதியவர் மறுபடியும் துடைத்து விட்டு அமர்ந்தார். பெரியவர் இறங்கும் இடம் வந்தது. நிறைய பேர் இவரை வரவேற்க காத்திருந்தவர்கள் வாழ்த்தி முழக்கமிட்டனர். அப்போது எச்சிலார், யாரோ புகழ்பெற்றவராக இருப்பார் போல் இருக்கிறதே, நாம் தவறு செய்து விட்டோமோ என்று எண்ணி அவர் அருகில் சென்று, ஐயா மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றார். அதற்கு அந்த முதியவர், அதனால் ஒன்றுமில்லை, இப்படி யாராவது செய்தால் நீங்கள் நான் செய்ததை செய்யுங்கள், அது போதும் என்றார். எச்சிலார் தலையசைத்தார். வெளியே நிலையத்தில் காந்தியடிகள் வாழ்க என்ற வரவேற்பு மேன்மேலும் பெரிதாக கேட்டது. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோர் சாந்தி. அதாவது ஒருவரை திருத்தக்கூடிய ஆற்றல் இதற்கு தான் இருக்கிறது. சான்றாண்மைக்கு தான் இருக்கிறது. சான்றோன் என்பவன் தான் சான்றோனாக வாழ்வது மட்டுமன்று, பிறரையும் அந்நெறிக்கு கொண்டு செல்லுவான். அதைத்தான் இந்த குறள் சொல்லுகிறது. இதுவே வள்ளுவம், இதுவே காந்தியம், இதுவே மாணிக்க விழுமியம். இதனை மகாத்மாக்கள் மட்டுமே செய்ய முடியும். திருவிக்காக்கள் மட்டுமே வழிமொழிய முடியும். திருவிக்காக்கள் மட்டுமே வழிமொழிய முடியும். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனுந்து அறனல்ல செய்யாமை நன்று. சால்விற்கு கட்டளை யாதனின் யாதொன்றும் சால்விற்கு கட்டளை யாதனின் தோல்வி தொலையல்லார் கண்ணும் கொளர். நம்மை விட வலிமையில் குறைந்தவரை, நம்மை விட செல்வத்தில் குறைந்தவரை, நம்மை விட கல்வியில் குறைந்தவரை நாம் அவ்வாறு கருதாமல் தமக்கு ஒத்தவராக மேலானவராக கருதுவதற்கு ஒரு மனம் வேண்டும். அது சான்றாண்மை கொண்ட மனத்தால் தான் முடியும். இவற்றை கொள்ளுதல் உரைப்பு செய்கின்ற நடையென இந்த இந்த 2 குறட்பாக்களில் சொல்லக்கூடியதனை பேராசிரியர் சொல்லுகிறார். இது கொள்கை உரைப்பு செய்யும் நடையென. இது கொள்கை உரைப்புடையவர்கள் தான் செய்ய முடியும். ஏதோ சடங்காக இதனை செய்வதில்லை, என்றாவது ஒரு நாள் செய்வதில்லை. பொய்யாமை ஆற்றுவது போல இதனை இடைவிடாது தம்முடைய இயல்பாக குணமாக கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். திருவள்ளுவர் இன்னா செய்தாரை ஒருத்தல் என்றே கூறினார். அதாவது பொறுத்தல். அந்த பேராசிரியர் சொல்லுகிறார். அதனை இந்த நூலிலே வேறு இடத்திலும் சொல்லுகிறார். இன்னா செய்தாரை பொறுத்தல் என்று அவர் சொல்லியிருக்கலாமே, பொறுத்தல் என்று சொல்லவில்லை. பொறுக்க வேண்டாம். பொறுத்தால் அது நல்ல நிகழ்வுதான். ஆனால் அதனினும் நல்ல ஒரு பண்பு இருக்கிறது. அது என்ன பண்பு? இன்னா செய்தாரை அது ஒருத்தல். ஒருத்தலா? தண்டிப்பதா பெருமை என்றார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடும். அவர் வெட்கப்படுமாறு அவருக்கு நயத்திலே சிறந்த நன்னயத்தை செய்யும். அதுலேயும் கூட இந்த அந்த அடைமொழியை பாருங்க. நயத்தை செய்து விடல் என்று கூட சொல்லவில்லை, நன்னயத்தை செய்து விடல். நன்மைகளிலே மிகப்பெரிய நல்ல நன்மையாக பார்த்து செய்யுங்கள் என்று சொன்னார். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்தோடு சாலும். இவற்றை எல்லாரும் செய்துவிட முடியாது. சான்றோர்க்கே இது சாலும். வள்ளுவ மொழியும் பொருளும் நடையும் அனைவரையும் சான்றோராக்குகின்ற குறிக்கோளன. அத ஒரு ஆங்கிலேயர் ஒரு தொடர் எழுதினார். ரொம்ப அருமையான ஒரு தொடர். லெட் த வேர்ல்ட் பி நோபிள்ஸ் அபோவ். இந்த உலகம் சான்றோருடைய இருப்பிடமாக மாறட்டும் என்றார். அதனால் திருவள்ளுவருடைய குறிக்கோளே அதுதான். உலகத்தில் எல்லோரையும் சான்றோராக ஆக்க வேண்டும் என்பதுதான். எல்லோரையும் சான்றோராக ஆக்க வேண்டும் என்று திருவள்ளுவருடைய குறிக்கோள். அதைத்தான் ஐயா அவர்கள் சொல்லுவார். பல எடுத்துக்காட்டுகளாக கொள்ளத்தக்கவர்கள் நம்மிடையே வாழ்ந்திருக்கிறார். உலகமெங்கும் சான்றோர் வாழ்ந்திருக்கின்றனர். அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு இந்த குறட்பாக்களை எடுத்துக்காட்டுகள். அவர்கள் வள்ளுவர் கூறிய அந்த நெறிப்படி வாழ்ந்தவர்கள், மிகச் சான்றோர்கள், உலகம் போற்றத்தக்கவர்களாக ஒடுகியவர்கள், அதாவது பிறர் செய்த தீமையை கூட பொறுத்து கொண்டு அவர்பால் எந்த பகைமையும் காட்டாமல் வாழ முடியுமானால் அது எத்தகைய ஒரு நிலை. கல்லோடு கட்டுண்ட நிலையிலும் கூட கட்டி போட்டவனை எந்த விதமான கடுமொழியும் சொல்லாமல் அவர் நமச்சிவாய என்றிருந்த நிலை ஒருவருக்கு உரியது.
தன்னை சிலுவையிலே அறைந்த காலத்து இன்னது செய்வதென்று அறியாத இவர் பிழையை மன்னியும் என்று எழிற்கனிவாய் மலர்ந்து அழுதார் என்பது ஒருவர் கூறியது. அதே போல தம்மை உதைக்கக்கூடிய காலை, உதைக்கக்கூடிய அதிகாரமுடைய ஒருவருக்கு அவருடைய காலுக்கு அளவெடுத்து ஒரு அருமையான ஒரு காலணி செய்து கொடுத்த ஸ்மட்ஸ் என்ற ஒருவனுக்கு காலணியை செய்து கொடுத்த அந்த சால்வு ஒருவருக்கு உரியது. இப்படி திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாகவும் வாழ்ந்திருக்கிறார். இதை குறித்து பேராசான் ஒரு தொடர்ல விளக்கினார். எத்தகைய வன்னெஞ்சையும் இழக்கி அவனை மாற்றும், உடம்போட்டு மாற்றுவது போல, பாறாங்கல்லையும் திருவாசகம் கணிவிப்பது போல இவர் எத்தகைய வன்னெஞ்சையும் இழக்கி உருக்கி குடைத்து விடும் தன் அறிவுடை பண்பு எதிரியை அவனுக்கு பணிவிக்கும். அதுதான் சால் என்று சொல்ல. இதைத்தான் இந்த உரை மிக மிக நமக்கு தேவை. இந்த விளக்கம் நமக்கு மிக மிக தேவை. திருக்குறள் மேற்கொண்ட அதிகார பொறுமைக்கு தக்க நடை கொள்வது உண்டு. கேட்பார்க்கு பொருந்துவதும் கேடாரும் வேட்ப முடிவதும் நல்லோர்க்கு நன்னயமாக கூறுவதும் தீயோர்க்கு வன்முறையாக கூறுவதும் காதலர்க்கு மையல் வளர்ப்பதுமான பன்னடை அமைப்பை நாம் திருக்குறளில் பார்க்கிறோம். திருக்குறளில் செல்நெறியும் கொள்நெறியும் காட்டும் நடை கொண்ட பாக்கள் பற்பத என்று பேராசிரியர் என்று சொல்லுகிறார். செல்நெறி ஒன்று, கொள்நெறி ஒன்று. இந்த இரண்டு நெறிகளையும் காட்டக்கூடிய குறள் என்று தேர்ந்தவர் சொல்லுகிறார். என்பொருளவாக செல சொல்லி பிறர் கேட்கின்ற போது அவர்களுடைய காது வழியாக சென்று உள்ளத்திலே தைக்குமாறு செல்லுகின்ற வகையில் சொல்லுவது. அது பேராற்றல். நிணரூட்டும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துரையாதார் என்று சொல்லுவார். அதனால பிறர் உணருமாறு, பிறர் அறிந்து கொள்ளுமாறு சொல்லுவது ஒரு நெறி. அதே போல பிறர் உரைக்கின்ற போது அது அவளது செம்மையாக இல்லாவிட்டாலும் கூட அதில் தேர்ந்த பொருளை தேர்ந்து கொள்வது அது ஒரு நெறி. இந்த செல்நெறி கொள்நெறி இரண்டும் அமைந்த குரட்பாக்களாக என்பொருளவாக செல சொல்லி தான் பிறர் முன்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு ஒரு குறள். வேட்பத்தாம் சொல்லி கேட்க வேண்டும் என்ற விருப்பத்தை உண்டாக்கணும். வேட்பத்தாம் சொல்லி பிறர் சொல் பயன் கோடல் மாட்சியின் மாசற்றார் கோள் என்று சொல்றார். அதனால என்ன இந்த குரட்பாக்கள் என்ன சொல்லுகின்றன? நீ சொல்வதை புரியும்படியாக சொல். நீ பிறர் எவ்வாறு கூறினாலும் சரியாக புரிந்து கொள். இன்றைய கல்வி உலகுக்கு இது தேவை. இந்த செல் நெறி கொள்நெறி இரண்டும் இருந்தால் இன்றைய கல்வி உலகம் தடுமாறாமல் அறிவு பெறும். ஓர் அறத்தை ஒருவன் கடைப்பிடியான் என்றாலும் இது ஒரு அருமையான இடம். இந்த பகுதியில, இந்த இயல்ல, இந்த நடைபெற்றிய இந்த இயலில் அவர் மிக அருமையாக அதை விளக்கி சொல்கிறார். ஒருத்தன் ஒரு அறத்தை கடைபிடிக்கிறான், இன்னொரு அறத்தை விட்டு விட்டான் என்றால் எந்த அறத்தை கடைபிடிக்கிறான், எந்த அறத்தை கடைபிடிக்காமல் விட்டுவிட்டான் என்பதன் பார்க்கிறது. தலையாய ஒரு பேரறத்தை கடைபிடிப்பதற்காக மற்ற சில அறங்களை கைவிடுவானேயானால் அது குற்றம் இல்லை, அவனை ஏற்றுக்கொள்ளலாம் என்பது வள்ளுவருடைய கருத்து. ஓர் அறத்தை ஒருவன் கடைபிடிக்கின்ற போது மற்றொரு அறத்தை அவன் கடைபிடியானாயின் அவனும் கொள்ளத்தக்கவன் என்று குறள் கூறுகிறது. எப்படி? இது உலகியலும் தழுவிக்கொள்கை என்று உரைப்பது. எல்லா மாணவரும் 100க்கு 100 பெறக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். அதே போல எல்லா மாந்தரும் பண்பட்டு எல்லா அறங்களையும் பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்ல இயலாது. அந்த நிலையில் இவன் எல்லா அறங்களையும் பின்பற்றக்கூடியவன் இல்லை. ஆனால் இவன் புறங்கூறான், பிறரை பற்றி புறம் பேசாமல் அதுவே போதும். அந்த அளவில் அவன் கொள்ளத்தக்க. மற்ற அறங்களை அவன் பின்பற்றான் ஆயினும் அவனை கொள்ளலாம். அடுத்தது அருமையான ஒரு குறட்பா. அறன்வரையான் அல்ல செய்யினும் பிறன்வரையாள் பெண்மை நயவாமை நன்று. அறத்தினுடைய நெறிப்படியாக ஒழுகாதவனாக இருந்தாலும் கூட அவன் பிறர் மனை நயவாதவனாக இருப்பின், பிறர் அந்த பெண்மை பண்பை இவன் அவாவுகின்றவனாக இல்லாமல் இருப்பின் அது பெரிய என்று சொல்லுவார். சில அறங்கள் தலையாய அறம். எப்படி? திருவள்ளுவருடைய உள்ளமே சில அறங்களில் மிகவும் ஈடுபட்டு விட்டது. எப்படி என்றால் விருந்தோம்பல் ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்துல தான் விருந்தோம்பலை பற்றி பேச வேண்டும், பேசுவார்.
10 குறட்பாக்களில் சொன்னார். ஆனால் அவருடைய உள்ளத்திலே விருந்தோம்பல் மிகச்சிறந்த பேரறம் என்று அவருக்கு பட்டது. ஆகவே காமத்துப்பாலுக்கு போகும்போது அந்த நினைவோடு போனார். அந்த சொன்னார், தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அருமை உயர். தலைவியோடு தலைவன் சேர்ந்து வாடுகின்ற இன்பத்திற்கு ஈடு எது என்றால் தம்முடைய வீட்டிலே இருந்து தம்முடைய முயற்சியினால் பெற்ற வருவாயிலிருந்து சமைத்த உணவை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற இன்பம் போன்றது என்று சொன்னார். விருந்தோம்பல் போன்றது என்று சொன்னார். அதனால சில அரண்களை மிக தலையாயதாக போற்றுவார். அந்த மாதிரியான ஒரு நடையை இங்கு நான் காணலாம். அடுத்தது, ஒழுக்கமாய் வாழ்வது எல்லாருக்கும் உரிய ஒரு கடைப்படி. அறம் யாவும் படையாது ஒழுகுதல் என்பது அதனுடைய உயர்படி என்பதை வள்ளுவ நடை காட்டும். கல்லுண்பானோடு ஒரு உரையாடல் நடக்கிறது. இந்த ஒரு குறள் ஒரு அருமையான ஒரு உரைநடையாக நாம் இக்காலத்து உரைநடையாக மாற்றிக்கொள்ளத்தக்கது. கல்லை உண்ணாதே, உண்ணற்க கல்லை. அவ்வளவுதான். கல்லை உண்ணாதே, இது திருவள்ளுவர் கூற்று. உடனே கட்குடியன் என்ன சொல்லுகிறான்? உண்பேன், உனக்கு என்ன? உடனே திருவள்ளுவர் சொல்லுகிறார், அப்படியா? அப்படியானால் உண்க. உண்ணற்க கல்லை, குடில் உண்க. நான் குடிப்பேன், சரி குடி. உண்பேன் உண்ணக்கூடாது என்று சொன்னா இப்போது உண்ணுக என்று சொல்லுகிறாயே என்று குடியன் கேட்கிறான். அதற்கு அவர் சொல்கிறார், சான்றோ அப்படி என்றால் சான்றோரால் மதிக்கப்பட மாட்டார். அவ்வளவுதான். நல்லவர்கள் உன்னை கருத மாட்டார். மிக அருமையாக இந்த அறம் திருட்டுகின்ற பாங்கை பல்வேறு வகையான நடைகளால் வேறுபடுத்தி குறைக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். திருக்குறளில் நடை வேறுபட கூறப்படுவதற்கு காரணம் உண்டு. வையத்து மாந்தர்க்கெல்லாம் ஒருவரை போல முகம் அமைவதில்லை, ஒருவரை போல குணம் அமைவதில்லை. பன்முகப்பட்ட சமுதாயம் பன்னெறிப்பட்டு தத்தம் போக்கில் சில காண்கிறோம். எல்லோருக்கும் அரசின் சட்ட விதி ஒன்றுதான், ஆனால் அதனை சொல்லுவதில் பல நடை காண்கிறோம். சாலையின் குறுக்கே செல்லற்க, இது வியங்கோள் நடை. தேவையின்றி தொடர்வண்டியின் சங்கிலியை பற்றி விடுப்பார் 1000 ரூபாய் தண்டம் செலுத்த வேண்டும், இது எச்சரிக்கை நடை. இந்த எல்லையை தாண்டி செல்வார் சிறைப்படுத்தப்படுவர், அச்சுறுத்தும் நடை. முதியோர்க்கு உதவுக, அன்பு வேண்டுகை நடை. வாழ்வாங்கு வாழ்க, வாழ்த்து நடை. வாழ்ந்தால் என்ன, மடிந்தால் என்ன, வசவு நடை. உங்களை நீங்களே எண்ணி பாருங்கள், அகச்சுட்டு நடை. இச்செயல் புரியும் நிறையமன்றோ வாய் திறக்கும் திருட்டு நடை. உலகத்திலேயே மக்களிடையே இத்தனை நடைகள் இருந்தால் அறம் திருட்ட வந்த வள்ளுவன், அறத்தை அறிவுறுத்த வந்த வள்ளுவன் எத்தனை நடைகளை மேற்கொள்ள வேண்டும். மாந்தர் அனைவருக்கும் செல்லுமாறு சொல்லுகிறார். மேற்கூறிய நடைகளுக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு நடையை நாம் காமத்துப்பாலில் காண்கிறோம். அறத்துப்பாலிலும் பொருட்பாலிலும் காணாத ஒரு நடையை காமத்துப்பாலில் காண்கிறோம். இந்த காமத்துப்பாலினுடைய நடையை காணுகிற போது உண்டு நினைவிலே கொள்ள வேண்டும். அறத்துப்பாலிலும் பொருட்பாலிலும் அவர் தன் கூற்றாகவே செய்தியை சொன்னார். காமத்துப்பாலில் அப்படி சொல்லவில்லை, பாத்திர கூற்றாக சொல்லுகிறார். காதலுக்கு பாத்திரமானோர் தலைவன் தலைவி என்பார். அவர்களுடைய கூற்றாக பேசுகிறார். ஏனென்றால் தலைவன் தலைவி 2 பேருடைய கூற்றாக பேச வேண்டும், அகப்பொருள் அப்படித்தான் பேசப்பட வேண்டும் என்பது தமிழ் நெறி, தொல்காப்பிய நெறி, தொல்காப்பிய விதி. புலவன் தானே நேரே வந்து அகப்பாட்டு தன் கூற்றாக கூறுவது இல்லை, அதற்கு இலக்கணம் இல்லை. ஆகவே அந்த நெறிப்பட்டே திருவள்ளுவரும் பேசுகிறார். இந்த ஒரு குறள் பாருங்கள், இந்த குறளை நான் கண்டு கண்டு வியப்பது உண்டு. அப்படி என்றால் தலைவன் கூற்றாக தலைவி கூற்றாக அமைந்த ஒரு நடையை நாம் இங்கு பார்க்கிறோம். இங்கு வள்ளுவர் பாத்திரங்களுக்குள் தம்மை ஏறிட்டு கொண்டு பேசுவதனை பார்க்கிறோம். இப்போது தலைவி பேசுகிறார். ஒரு குறள், புள்ளி கிடந்தேன், குடை பெயர்ந்தேன், அவ்வளவில் அள்ளி கொள்வற்றே பசம். 3 தொடர் இருக்குது இந்த குறட்பாவில, 3 தொடர். இந்த குறட்பாக்களை பார்த்தீர்களானால் பேராசானே காட்டுவார். ஒரே குறளில் அமைந்த ஒரு தொடர் உண்டு, 2 குறளில் அமைந்த தொடர் உண்டு, 3 குறளில் அமைந்த தொடர் உண்டு, 4 தொடர்களிலும் அமைந்த குறளும் உண்டு. அதுபோல் இந்த குறள் 3 தொடரில் அமைந்தது. புள்ளி கிடந்தேன், நான் காதலனை தழுவி கிடந்தேன். நான் கிடந்தேன் என்றால் வேறு எதுவும் தெரியாது.
அதாவது கிடந்தேன் என்ற அந்த வினைக்கு என்ன பொருள் என்றால், வேறு எதையும் கருதாது அவனோடு நான் ஒன்றாக கிடந்தேன். சரி, புடைபெயர்ந்தேன் என்பதற்கு பரிமேல எழுதினார். அந்த சமயத்தில் என்னை அறியாது நான் சற்று புடைபெயர்ந்தேன், பக்கத்தில் விலகினேன். அறிந்து விலகவில்லை, அறிந்து விலக மாட்டேன். ஏனென்றால் பிணைப்பு அப்படிப்பட்டது. அறியாது கொஞ்சம் புடைபெயர்ந்தேன். அவ்வளவில், அந்த அளவுல உடனே என்ன ஆயிற்று, என்னை அள்ளிக்கொள்வது போல என் மீது பசலை படர்ந்தது. இது குறளினுடைய பொருள். இந்த 3 தொடர்களிலே இன்று புள்ளி கிடந்தேன், புடைபெயர்ந்தேன், அள்ளிக்கொள்வற்று பசப்பு. தலைவியின் உடல் இயக்கம் பள்ளியுள் நிகழ்ந்ததனை முதல் 2 தொடர்களிலே கூறிற்று. புள்ளி கிடந்தேன் என்பதில் அவள் கொண்ட மயக்க நிலை புலனார். கிடந்தேன் என்பது என் செயல் என்று என பொருள்படும். புடைபெயர்ந்தேன் என்னை அறியாது நிகழ்ந்தது என பொருள்படும் என்பது பரிமேலழகர். அவ்வாறு அறியாது பெயர்ந்த சிறுபோதில் உடலை அள்ளிக்கொள்வது போல பசப்பு என் மீது படர்ந்தது அப்படின்னா பரிமேலழகர் அந்த இடத்துல ஒரு உரை எழுதினார் பாருங்க. எந்த உரையாசிரியரும் அப்படி என்ன என்றால், சிறிது புடைபெயர்ந்த அளவிலேயே பசலை என்னை அள்ளிக்கொண்டதே, என்னை நெடுங்காலம் பிரிந்து சென்றிருப்பானே ஆனால், செல்வானே ஆனால் நான் என்ன ஆவது, அது உள்ளுரை. இவ்வாறு அள்ளிக்கொண்டது என பிரிந்த காலத்தே என் உடம்பு என்ன ஆகும் என்று தலைவியினுள் எழும்பினான். பேராசான் அவர்கள் இதனை உளப்பதிவு செய்யும் நடை என்று பெற்றுவார். அதாவது ஒருத்தினுடைய உள்ளத்தை அப்படியே நமக்கு புலப்படுத்துவது அத்தகைய நடை என்றும் காட்டுவார். அளவில் மிகுந்த தம் எண்ண உயர்ச்சியை பிறர்க்கு ஓரளவேனும் உணர்த்தவல்ல அழுத்த நடை என்றும் அவர் கூறுவார். அதனால திருக்குறளை இப்படி மாத்திரை முதலாக அடிநிலைகாரும் எண்ணி பகுத்து உணர்த்திய ஒரு பெருமை எங்கள் பேராசானுக்குரியது. அதனால இந்த நூலை, இந்த கட்டுரையை நான் சொற்பொழிவை நான் செய்யும் போது அவரோடு பயின்ற காலம் 2 ஆண்டு காலம் மிகவும் நெருக்கமாக ஒரு இடத்தில் இருந்து பல ஐயங்களை எல்லாம் கேட்டு தெளிந்த காலம் உண்டு. இப்போது அந்த நினைவுகள் மீண்டும் என் நெஞ்சில் எழுகின்றன. அதற்குரிய இந்த வாய்ப்பை அளித்த இந்த அமைப்புகளுக்கெல்லாம் என் நன்றி கூறி, இதுகாரம் கேட்ட உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அமைகின்றேன். இவற்றை குறித்த வினாக்கள் இருப்பின் தாங்கள் கேட்கலாம். மிக்க மகிழ்ச்சி ஐயா, மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி, மிக்க நன்றி ஐயா. மிக அருமையான உரையாக அமைந்திருந்தது. வள்ளுவர் காட்டியதே நடை என்றீர்கள், பரிமேலழகர் காட்டியதே உரைநடை என்றீர்கள், பேராசிரியர் பேசியதே உரை என்போம். அதுதான் அவ்வளவு அருமையாக இருந்தது. மிகச் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், வள்ளுவர் ஆணையிடுவார், வள்ளுவர் இறந்து கேட்பார், வள்ளுவர் இடித்துரைப்பார், வள்ளுவர் எச்சரிப்பார், வள்ளுவர் சாடுவார் என்ற நடைப்பன்மையினை எடுத்து சொன்னீர்கள். உளவியல் நன்கு உணர்ந்த ஒருவரால் தான் இவ்வாறு பல்வகை நடைகளை காட்ட முடியும் என்று சுட்டிக்காட்டினீர்கள். எளிய மனிதனை சான்றோனாக உயர்த்தவல்ல படிநிலை உடையது திருக்குறள் என்பது முத்தாய்ப்பாக சொன்னீர்கள். மிக்க நன்றி. உளவியல் சார்ந்து கூறியதால் அடுத்ததாக நமது மருத்துவர் அநேகமாக அதை தொட்டை தான் வருவார் என்று நினைக்கிறேன். வாங்கள் திருப்பதி அவர்களே, வருக. ரொம்ப ஒரு மாணவ பருவத்தில் கேட்ட அருமையான உரை. இதுகாரும் நான் அவை அறிந்துதான் சில உரைகள் செய்திருக்கிறேன். இந்த முறை அவை அஞ்சி நான், ஏனென்றால் நான் கிட்டத்தட்ட இப்ப நான் ஐயான்னு தான் சொல்லுவேன், மாணிக்கனார் ஐயாவை. ஐயாவுக்கு முன்னாடி பேசுற ஒரு பாவனை இருக்கு, அந்த ஒரு அச்சமே இருக்கு. ஐயா, நீங்க ஐயாவோட இருந்தவங்க, ஐயாவோட எல்லா வகையும் ஐயாவோட இருந்தவர்கள், அனைத்து வகையிலும். அப்படி ஐயா கிட்ட நான் பேசுறாப்புல ஒரு சூழ்நிலை. அதனால ஒரு அச்சம், குற்றம் குறை இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும் என்று முதலடியாக ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிட்டு நான் திருக்குறள் நடை என்ற இன்றைய ஏழுக்குள்ள போகும் பொழுது முதல் கேள்வி ஐயா வைக்கிறது. ஐயா ஃபுல் ஸ்கிரீன் போக முடியுமா? இப்போ வந்துருச்சு. ஓகே, முழுமையா தெரியுதுங்கய்யா, முழுமையா தெரியுது. மூலமொழி இலக்கியமா, மொழிபெயர்ப்பு இலக்கியமான ஒரு முக்கியமான கேள்வி வைக்கிறாங்க. ஏன்னா இந்த காலத்தில் இது இந்த சமகாலத்தில் நாம் கருத்தாட வேண்டிய தரவுகள், செய்திகள்னால நான் கொஞ்சம் விரிவா போறேன். கருத்து நடை இலக்கியம் ஒரு கருத்து நடை இரண்டையும் சொல்லணும். கருத்து மூலமாக அறிவு பெற முடியும், நடையில் சுவை கிடைக்கும்.
2 நூல்கள் இருக்கு, அறிவியல் நூல்கள், இலக்கிய நூல்கள். அறிவியல் நூல்கள் கருத்தை தான் சொல்லும், அதனால பொருள் குன்றாது ஒரு மொழியிலிருந்து பிறமொழிக்கண் மொழிபெயர்த்துக் கொள்ள முடியும். இலக்கியம் என்பது கருத்தும் நடையும் உள்ளது. பிறமொழி மாறும் பொழுது உடல் மாறி நடை மாறி தன் கன்னித்தன்மை இழந்து விடுகிறது. அதனால் எம்மொழிக்கண் ஒரு இலக்கியம் தோன்றிற்றோ அதனை அம்மொழிக்கண் கற்பதே முறையும் நிறைவும் ஆகும். இது ஐயா கூடிய மட்டும் ஐயாவுடைய சொற்களையே நான் பயன்படுத்த இருக்கிறேன். ஏனென்றால் நான் எளிமைப்படுத்த முயல்கிறேன், மலினப்படுத்தியதும் கூடாது என்ற எச்சரிக்கையும் எனக்கு. அதாவது ஐயா என்ன சொல்றாங்க, ஒரு இலக்கியத்தை மூல மொழியில கத்துக்கிறதுக்கு பிற மொழியாளுக்கு முடியாது. மற்ற வரலாற்றை வேணா பிற கத்துக்கலாம். ஆனா தன் தாய் இலக்கியத்தை ஒருத்த மொழிபெயர்ப்பு வாழ கற்க விளைவான அவனை என்ன சொல்றது, அவன் அது மயக்க நெறின்னு தூற்றுகன்னு சொல்லிட்டு இந்த தாய்மாறி கற்கும் தமிழரை விட யாதும் கல்லா தமிழர் ஒரு வகையாக சிறந்தவரா அப்படின்னு ஐயா தமிழ் குடியிலக்கம்னு சொல்றாங்க. அதை சொல்லிட்டு திருக்குறள் கருத்து வகையால் உலக மக்களுக்கெல்லாம் உரியதா இருந்தாலும் மொழி காரணமாக நமக்கு உறவுடையது. அதனை உள்ளவாறு நாம் உணர்தலும் உணர்ந்தவாறு மொழிபெயர்த்து உலகை பரப்பலும் நம் கடன் அப்படின்னு ஐயா சொல்றதுதான் இன்னைக்கு இந்த வாய்ஸ் ஆஃப் வள்ளுவர் இந்த குடும்பங்கள் சரியாக செய்திருக்கிறது என்பதனை நான் இன்று நன்றி உணர்ச்சியோடு பாராட்ட கடமைப்பட்டுகிறேன். அதற்கான இது கூறுவதாக இன்று சில நாளுக்கு முன்னாடி இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்த கட்டுரை இதற்கு சான்றாக நான் முன்வைக்கிறேன். ஐயா இதுக்கு மேல ஒரு ஆசைப்படுறாங்க, ஞானத்திற்குள்ள உரிய தமிழை கல்லுங்க, மத்த மாந்தருக்கும் அது தமிழ் மொழி கத்த வச்சு கற்க வைங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப ஐயா ஒரு அடுத்த கட்ட ஆசைக்கு கொண்டு போறாங்க. இந்த விஷயம் திருக்குறள் தான் நம்ம மொழிக்கு, மொழியின் தூய்மைக்கு, வன்மைக்கு, வளமைக்கு, தொன்மைக்கு, புதுமைக்கு, இனிமைக்கு, உண்மைக்கெல்லாம் சான்றாக இருப்பது. இந்த நூலுக்கு ஊமை நூலாக இருக்கலாம், வாழ்வியல் நூலாக, இலக்க நூலாக, இலக்கியம் நடைபெற்ற காவியம் போல சுவை புதிய நூலா இருக்கலாம். தனக்கே ஒரு நடை இருக்கு. வள்ளுவர் தனக்கே ஒரு நடை அமைச்சுக்கிறதுக்கா தன் குரல் வாயிலாக ஐயா சொல்றாங்க, என் பொருளாக செலச்சொல், திறனறிந்து சொல்லுக, வெள்ளுஞ்சொல் இன்மை அறிந்து சொல்லுக, நிறந்திருந்து சொல்லுக, மாசற்ற சில சொல், கற்றது உணர விழித்துறை. இதெல்லாம் வள்ளுவரே தனக்கு நடைக்கு செய்து கொண்ட நூல்கள் அப்படின்னு நடைகள்னு ஐயா. இந்த நூல் நயத்துல ஐயா சொல்றது ஊமை, ஒப்புமை, சொல், பொருள், மெய்ப்பாடு, இலக்கணம், குறிப்பு, தொடை, இதை பற்றியெல்லாம் நான் பேசல. இது செயல் நூல் என்று நான் முன்மொழியும் வள்ளுவம் நூல். அதனால் ஒரு மனிதனுக்கு செயல் அடிப்படையில் துணிந்தெடுத்த தனிச்செயல் நோக்கம் தொட்டவனமா தோன்றுமாறு காட்டி செல்வதுதான் இந்த நூலின் நோக்கம். அதனால் நான் சொல்ல வரும் இது நடைகள் வேறு. வள்ளுவர் அதுக்கு நடை கடன், நடைப்பன்மை, நடை வேற்றுமைங்கிறார். அது ஐயா அழகா சொன்னாங்க. ஒவ்வொரு அதிகாரமும் ஏன் 10 குறள் ஒவ்வொரு குரலுக்கு வைக்கணும் அப்படிங்கிறத கேள்வி வச்சு ஐயாவே பதில் சொல்றாங்க. அறிவுப்பன்மை, நடைப்பன்மைலாம் இருந்துட்டு ஏதாவது ஒரு எப்படி சொல்லியாவது அவர் அறிவை கவ மாட்டாரா, எந்த நடையாவது அவன் மனசுல பதியாதா அப்படின்னு ஒரு ஏக்கமும் ஒரு ஆவலும் ஒரு பொறுப்பும் இருக்கு. அதே நேரத்துல ஒரு நோக்கம் இல்லாம கற்கல நெஞ்சு வலுப்படாது. செயலாற்றும் வாயிலும் உறவும்னா திருக்குறள் நடையறிவு வேணும். இன்னொரு பதில் என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது ஒரு நடை அந்த திருக்குறள் மேல் நம்மளை நோக்கி இழுக்கும். அந்த எந்த நம்ம நெஞ்சில இழுப்பது எந்த நடை குரலோ அந்த குரலையாவது செயல்படுத்தி வாழ்வது நம் கடன் அப்படின்னு சொல்லி எதுக்காக இதை பண்றேன்னு அந்த விளக்கம் கொடுக்குறாங்க. அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த பகுதியில ஒரு 14 நடைய ஐயா முன்மொழிகிறாங்க. 14 நடைய ஐயா சில விரிவா சொன்னாங்க. இந்த 14 நடைகளை ஐயா முன்மொழிகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 அதிகார நடை அமைப்பை பற்றி 3 விதமாக சொல்றாங்க. இதை பத்தி கொஞ்சம் விரிவா நம்ம பார்க்கலாம், விரிவாகவும் பார்க்கலாம். இப்ப நான் உளவியல் சார்ந்த அறிவியலுக்குள்ள போறேன். இது ஏன் முக்கியம் அப்படின்னு, உலகத்துல எந்த வாரவு மனித மனவுக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம். லேர்னிங் அண்ட் மெமரி அப்படிம்பாங்க மூளைகள். கற்றலும் நினைவாற்றலும். கற்றல் என்பது தகவல்களை பற்றுதல், உட்கொள்ளுதல். கூடிய வரைக்கும் நான் தமிழ் படுத்தியிருக்கேன் என்னுடைய இதுல நினைவாற்றல் என்பது தகவல்களை தக்க வைத்துக் கொள்ளுதல், சேமித்து வைத்து. இது 2ம் சமகாலத்தில் நடந்து இது என்ன சொல்லுவாங்க, பீக் எண்ட் ரூல் அப்படிம்பாங்க உளவியலாளர். அதாவது நம் நினைவில் தங்குவது என்னவென்றால் உச்சமான சில நினைவுகளும் இறுதியான சில நினைவுகளும் தொகுதிதான் நம்ம எச்சமாக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம் நினைவில் தங்குவது, முக்கியமாக முதன்மையாக தங்குவது 2.
உச்சமாக இருப்பதும் இறுதியாக இருக்கும் நினைவுகள் தான் அப்படி என்று உச்சம் இறுதி விதி என்று உளவியலாளர்கள் சொல்வார்கள். அப்ப இது எப்படி நடக்குது? அது பிறர் அனுபவமும் தன் அனுபவமாகவோ பிறர் அனுபவமாக பதிவு செய்ய வேண்டியது. அந்த பிறர் அனுபவம் என்பதுதான் பெரியார் துணைக்கோடல் நூல். அது நிலைப்பெற அது எவ்வளவு தூரம் எப்படி அது செயல்படுதுங்கிறத அடுத்த பார்ப்போம். இது ஒரு மூளைக்குள் மனித மூளைக்குள் இப்படியான ஒரு செயல்பாடு நடந்துகிட்டே இருக்கு நம்மளுக்கு. இதை ஆங்கிலத்துல போட்டிருக்காங்க. அதான் இது நாங்கெல்லாம் கத்துக்கிற ஒரு விஷயம். அதை நான் எளிமைப்படுத்தி தமிழ்ல என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்ல பார்க்கிறேன். முதலில் பதிவு, தகவல்களை அனுபவங்களின் பதிவு. அதுல முதல்ல கவனம் பேணுதல் வேணும். நடக்குது என்ன நடக்கிறது? ஒரு ஊக்கியின் ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறாங்க. ஸ்டிமுலஸ் நான் ஊக்கி தமிழ் படுத்திருக்கேன், அது சரியான எனக்கு தெரியல. ஊக்கியின் மேல் தேர்ந்தெடுத்த என்ன குவிப்பு இருக்கணும். அடுத்தது பிற புற ஊக்கிகளை நீக்கணும். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நீக்கணும்னு சொல்ல இதெல்லாம் இயல்பாக மனித அறிவு பயன்பட்டு நடக்கிற ஒரு விஷயத்தை தான் முன்வைக்கிறேன். ஊக்கியினை முன்னாடி ஏற்கனவே உள்ள நினைவு அனுபவங்களோடு அதன் உறவினை ஒப்பிட்டு அடையாளப்படுத்திக் கொள்ளும். அதுதான் அடுத்த கடமை நடக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த ஊக்கிகள் இதுவாக இருக்கலாம், ஒரு சூழலாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், ஆற்றலாக இருக்கலாம், நூலாக, சொல், கேள்வி, மொழி, இனம், பெரியர், சிறியர், மனம், எப்படி வேணா இருக்கலாம். அந்த ஊக்கிக்கான காரணங்கள் எது வேணா இருக்கலாம். இப்ப இந்த இடத்துல அப்ளை திருக்குறள் ஐயா சொல்லுவார் சீரா, எப்படி நம்ம திருக்குறளை இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். தேர்ந்தெடுத்த என்ன குவிப்பு அப்படின்னா தவம், அதாவது தவம், நோன்பு, குறிப்பறிதல். இது ஒரு தேர்ந்தெடுத்த என்ன குவிப்புக்கான குரல்களை இங்க தேடலாம் அந்த உளவியல் ரீதியாக. அடுத்தது பிற ஊக்குகளை நீக்குதலுக்கு வேண்டாமை துறவு அதிகாரங்களில் இந்த பல இடங்களிலும் சொல்லலாம். ஒத்து பார்த்து நம்ம தேர்ந்தெடுப்பதற்காக தெரிந்து தெரிதல், தெரிந்து செயல்வி, தெரிந்து விளையாடல் அதிகாரங்களில் உள்ள குரல்களை எழுதலாம். அடுத்த கட்டமா பதிவு என்ன ஆகுது? இது எல்லாத்தையும் மூல வள்ளுவர் சொல்லுவதுதான் உச்சம். ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சி உச்சம். அறம், பொருள், இன்பம், உயிரச்சம் நான்கின் திறம் தெரிந்து தேரப்படும். இந்த உயிரச்சம் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், த்ரைவிங் அப்படிங்கிற சொல்றது. அறம், பொருள், இன்பம், உயிரச்சம் நான்கின் திறம் தெரிந்து தேரப்படும் வள்ளுவருடைய மிகப்பெரிய உளவியல் மானுடவியல் குரல் என்றே நான் படுவேன். அடுத்ததாக இந்த இடத்துல ஊக்கம் உடைமை நான் இது விவாதத்துக்குரியது. அப்புறம் இதை என்ன பண்ணணும்? அந்த பதிவை நிலையிருத்தணும். நினைவு குறிப்பு ஒருங்கிணைப்பு நிரல ஒருங்கிணைப்பு நடக்குது மூளையில. அப்புறம் தக்க வைத்துக் கொள்ளுகிறது. அடுத்த கட்டமாக அக உணர்தல், கண்டு உணர்தல், நினைவு கூறல், இது நடக்குது மூளையில. அதற்கு உரிய குரலாக என்னென்ப ஏழை எழுத்தென்ப இவரனும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு வள்ளுவர் சொல்வது இதுதான். அக உணர்தலையும் அதை கண்டு உணர்ந்து நினைவு கூறலையும் அடுத்த கட்டமாக அதை வெளிக்கொண்டு மீட்டி வெளியே கொண்டவர். இதோட முடியுதா? அப்படி என்றால் இல்லை. இந்த நிலைகள் இருக்குல்ல, இந்த நிலையிருத்தல், நினைவு குறிப்பு, இவைகளும் என்ன ஆகுது? மனிதனுக்கு திரும்பவும் பதிவாகவே வருகிறது. இதுதான் இந்த கற்றலுக்கும் நினைவாற்றலுக்குமான சுழற்சி முறையை, நடைமுறையை, உடல் இயங்கு முறைகளை, இயற்கை முறையை நான் ஒரு மேலோட்டமாக என்னால் முடிந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் வந்தால் இப்பொழுது கேட்கலாம் என்பது என்னுடைய கருத்து. இந்த இடத்தில் மட்டும் இந்த இடத்தை நான் கொஞ்சம் தொட்டு செல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் வேகமா போயிடலாம். ஒண்ணு இல்லை என்றால் நான் தொடர்கிறேன். ஆனா அதனால் என்ன, இது தொடர்ச்சியா நடக்கிறதுனால வள்ளுவர் சொல்ற இந்த குரல் தான் நம்ம கைப்பிடி. யாதானும் நாடாமல் ஊராமல் என்ன சாந்தோனையும் இந்த கற்றல் நடந்துகிட்டே இருக்கு. சாகுற வரைக்கும் நடக்கணும். அதான் மனித இருப்பின் பயன், மனித இருப்பின் இது சூட்சுமம் என்பது. இது அடுத்த முக்கியம் இருக்கு. இந்த உலகத்தை சொல் லேர்னிங், அன்லேர்னிங், ரீலேர்னிங். நம்ம விட அப்படி ஏதாவது வச்சு இருக்க முடியாது. கற்றல் தேவைப்பட கற்றதை மறத்தல், மறு கற்றல் நடந்துகிட்டே இருக்கு. இங்கதான் சொல்றாங்க சார்பு கற்றல். இங்கதான் நான் வள்ளுவர் இந்த நடை இதை நான் கொண்டு வருகிறேன். அசோசியேட்டிவ் எதையுமே ஒரு உணர்வு மேலிட்டு இதை வைத்துதான் நம்ம கற்க முடியும். அதுக்கு அசோசியேட்டிவ் லேர்னிங், இன்னும் நான் அசோசியேட்டிவ் லேர்னிங் இன்னொன்று இருக்கு. சார்பு கற்றல், சார்பற்ற கற்றல் என்று இருக்குது. அப்படியாதான் நம்ம மனதில் தங்கும். இதுக்கு ஒரு நல்ல ஒரு படம் நான் சொல்வது என்றால், டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல இன்சைட் அவுட்னு ஒரு அருமையான ஒரு 1.5 மணி நேரம் செய்யக்கூடிய ஒரு அருமையான கார்ட்டூன் படம். அச்சம், இன்பம், வெறுப்பு, இகழ், உட்பகை, வெகுளி, துன்பம்
இந்த உணர்வுகள் எப்படி நம்மளுடைய கற்றலையும் நினைவாற்றலையும் எப்படி பாதிக்கிறது, எப்படி தக்க வைக்கிறது என்பதை மிக எளிதாக சிறியவர்கள் பெரியவர்களையும் நம் அழகாக புரிந்து கொள்வதற்கான இந்த 1.25 மணி நேரம் அந்த படம். தயவு செய்து எல்லாரையும் பார்க்கும்போது நான் பரிந்துரைக்கிறேன். இந்த படத்தை டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல இருக்கு. இதை நம்ம எளிதாக புரிந்து கொள்ளலாம். இதை வள்ளுவரின் பொறுத்து பார்க்கும் பொழுது நாம் வியந்து போகிறோம். சார்புணர்ந்து சார்புகட ஒளி மற்றெடுத்து சார்தர நோய் என்றும் அறத்திற்கு அன்பு அறத்துக்கு ஒரு வேணும் ஊக்கி என்னப்பா அன்பு சார்பு என்ப அப்படின்னு வள்ளுவர் சொல்ற ஒரு இடம். அன்பின் வழியது உயிர்நிலை என்று வள்ளுவர் அன்பு என்பதனை அறத்திற்கு கொண்டு வந்து இங்கு அறிவியலாளருக்கு மொழிகளை மேல் நிறுத்துகிறார் பாருங்கள். இந்த விழுமியத்தை நாம் தமிழராக பெருமை கொள்ள வேண்டிய தருணம் இந்த இடம் அப்படி என்று நான் முன்மொழிகிறேன். அந்த உனக்கு இன்பம் துன்பம் தானே உனக்கு வருது, அதானே உனக்கு நினைவா நிக்குது. உண்மையான இன்பம் என்ன? அறத்தான் வருவதே இன்பம் என்று அறத்தை தூக்கி நிற்பாட்டுக மனிதவியலுக்கும் உலகத்தை தூக்கி நிற்பாட்டும் வள்ளுவரை நாம் எண்ணி எண்ணி பெருமை கொள்ள வேண்டும், பணிய வேண்டும், தொழ வேண்டும் என்று நான் இன்று முன்மொழிகிறேன். அடுத்தது 2 விஷயம் இருக்கு. எதிர்மறை நிறைவாற்றல், அடுத்தது நேர்மறை நிறைவாற்றல் இருக்கு. எந்தவித விளைவுகளும் ஏற்படுத்த தகவல்களை புறக்கணிக்கும் நடக்குது. அதான் நிறைய நடக்குது, நம்ம அறியாம நடக்கிற ஒரு விஷயம். உள்வருவதற்கு தகவல்களை, முக்கியமான விளைவுகளை துன்பம் இன்பம் ஏற்படுத்துவதால் நினைவு தரங்களை மேம்படுத்தும் சேமிக்கும் ஆற்றல் நமக்கு. ஆனா நம்ம இந்த துன்பம் இன்பம் சேமிக்கும் ஆற்றல் நடக்கிறது கொஞ்சம் குறைவுதான். பல விதத்தை நாம் புறந்தள்ளி கொண்டே இருக்கிறோம் என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இயற்கையின் மூளையின் செயல்பாடு. வள்ளுவர் சொல்கிறார் பாருங்கள், அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடு இனிய சொல்லின் என்ற இதனை வள்ளுவர் சொல்லுவதை நாம் புரிந்து உளவியல் ரீதியாக அறிவியல் ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். மெமரி என்பது ஒரு முறை, மெமரி நினைவு தடங்கள் என்பது ஒரு முறை நிறுவப்பட்டு விட்டால் சிந்தனையின் மூலம் அகத்தில் இருந்து தேவைக்கேற்றவாறு குறிப்பாக மீள் உருவாக்கிக் கொள்ள முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது சேமித்த தகவல்கள் அடிப்படையில் 2 விதமான நினைவாற்றல் இருக்கு. வெளிப்படையான புற வெளிப்பட்ட நினைவாற்றல், உட்பொதிந்த அகவயப்பட்ட நினைவாற்றல். 2 இருக்கு. அதுக்கான வித்தியாசங்கள் இருக்கு. அதாவது வேகமா சொல்லிட்டு போறேன். இதை பிரிக்கணும்னா நேரத்தை அருமை கருதி முடிந்தால் கடைசியாக ஒரு தடவை இன்னொரு தடவை இதை விரிக்கிறேன். ஏனென்றால் இதை எளிதில் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சைக்கிள் ஓட்டுறப்ப ஆரம்பத்துல ஒரு பயம் இருக்கும், ஒரு அச்சம் இருக்கும். ஒவ்வொரு இதையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணுவோம். அது எக்ஸ்பிளிசிட் லேர்னிங். நல்லா ஓட்ட கத்துக்கிட்டதுக்கு பிறகு அதை பத்தி நினைவே நம்மளுக்கு இருக்காது. நம்மளும் சைக்கிள் கட்டுறது ஒன்னாயிருவோம். நம்ம பாட்டு அதை ஓட்டுற நினைவே நம்மளோட அகவலிப்பட்டு போய், இதுதான் அதோடைய எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா சொல்வார், திருக்குறளை அகத்து வேண்டும் அப்படின்னு தன்னுடைய ஐயா சொல்லுவதை அதை வள்ளுவம் சொல்லுகிறது. எண்ணிய எண்ணியாங்க எய்துவ எண்ணியார் திண்ணியராக பெறின் என்று வள்ளுவம் இதுதான் இம்ப்ளிசிட்டாக நம்மளுடைய கலந்து விட திண்ணிய இம்ப்ளிசிட் என்று சொல்கிறார். இப்ப இந்த அனுபவங்கள் இருக்குல்ல, பிற அனுபவங்கள், திருக்குறள் என்ற பிற அனுபவங்களையோ தன் அனுபவங்களையோ அனுபவத்தின் அடிப்படையில் மாற்றிக்கொள்ளும், சீரமைத்துக் கொள்ளும், தகவமைத்துக் கொள்ளும் திறன் நம்மளுக்கு இருக்கு. தன் அனுபவமா இருக்கலாம், பிற அனுபவமா இருக்கலாம். நல்லா பாருங்க, வள்ளுவர் சொல்கிறார் பெரியார் துணை கூடல, மதலையாம் சார்பில்லாக்கு இல்லை நிலை. இந்த சார்பு இல்லை என்றால் உனக்கு துன்ப காலத்திலும் இடையூறு காலத்திலும் உனக்கு எந்த நிலையும் இல்லை என்பதை பெரியார் துணை கூட அதிகாரத்தை வள்ளுவர் சொல்லுவதுதான். இதை சொல்வதற்கான பெரியார் வள்ளுவரை விட்டால் பெரியவர் இல்லை, அதை திருக்குறளை விட்டால் வேற நூலும் இல்லை நம்மளுக்கு என்பதனை நாம் உணர வேண்டும். விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நெருங்கினது சொல்லுதல் வல்லார் பெறும் என்று வள்ளுவமே அதற்கு சான்றாக கரியாக அமையும் என்று நான் முன்மொழிகிறேன். இந்த பழக்கங்கள் என்ன ஆகுது? வழக்கமாக மாறும் பொழுது சமூகத்தில் பழக்க வழக்கமாக மாறும். அதுக்கப்புறம் சமூகத்துக்கு ஒரு நினைவாற்றல் இருக்கு. அது தமிழ் பொறுத்த என்னன்னா, இது குறிப்பா என்ன ஆகுதுன்னா, இந்த ஒவ்வொரு தனி நினைவாற்றலும் சமூக நினைவாற்றலா மாறி ஒரு கலாச்சாரம், ஒரு விழுமியம் உருவாகிறது. இது
இதுல வந்து பல தாக்கங்கள் இருக்கு. நீண்ட தொன்மையான மரபான சமூக பழக்க வழக்கங்கள், தன்னிச்சையான செயல்திறன்கள், மொழி, காட்சி பதிவுகள், இது எல்லாம் வந்து ஒவ்வொரு சமூகத்துக்கும் சமூக நினைவாற்றலும் ஒரு விழுமியமும் ஒரு திறனும் அமைக்கின்றன. இதை நான் பின்புலமாக வைத்து ஒரு நடையியல், ஒவ்வொரு நடையும் எப்படி ஐயாவுடைய குறிக்கோள் என்றால் ஒரு தனி மனித உளவியலை நெறிப்படுத்தி உலகியலை நெறிப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த செயல்வடிவ இந்த வள்ளுவம் நூலின் அடிப்படை. அதற்கான அறிவியல் உளவியல் தரவுகளை பின்புலமாக முன்வைத்து நான் வேகமாக இந்த இதுக்குள் செல்கிறேன். அதுல வந்து தற்சுற்று நடை, அதுக்கு என்ன சொல்றாங்க, தன்னை இப்ப வந்து நான் புரிஞ்சுக்கிட்டோம், ஒவ்வொரு எமோஷன்ஸ் வேணும், ஒவ்வொரு சார்பு உணர்வுகள் வேணும். அப்ப தற்சுற்று நடையில சொல்றது எப்படின்னா, தன்னை சான்றாக வைத்து அறமூட்டும் அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டு விதம் இருக்கு. அதாவது மற்றையோர் தன்பால் ஒருவன் பிறர்பால் எப்படி நம்ம நடந்துக்கணும், நம்ம எப்படி ஒழுகினாலும் மற்றவங்க நடந்துக்கணும், நம்ம எப்படி நடந்துக்கணும், ரெண்டு விஷயம் இருக்கு. நம்ம பிறர்பால் எப்படி நடந்துக்கணும், அவங்க மற்றவங்க எப்படி இருந்தாலும் நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ளணும், இது ரெண்டு விஷயம் இருக்கு. அதுக்கு ஐயா சொல்றதுதான், ஐயா சொன்னாங்கல்ல, நடப்பு நெறி செல்நெறி, இதற்கு பெயர் நடப்பு கொள்நெறி என்று சொல்கிறார். ஒருவன் பிறர்பால் ஒழுவு எங்கன், அதுக்கு பெயர் நடப்பு செல்நெறி. மற்றையோர் தன்பால் எவ்வாறு ஒழுகினாலும் அதனை ஏற்றுக்கோடு எவ்வாறு என்பது நடப்பு கொள்நெறி. ஆனால் இந்த ரெண்டு நெறியும் சும்மா இருக்க முடியாது, ஒழுக்க நெறிப்பால் செல்ல வேண்டும் என்பது வள்ளுவத்தின் அடிப்படை. ஐயா அழகா சொன்னாங்க, தன்னெனமே வேணும். எது எது வந்து ஒழுக்க தன்னெனமே தெரியும். நம்மளுக்கு எது நல்லது படுதோ அது நல்லது, எது நம்மளுக்கு எது வேண்டாம்னு சொல்லுதோ அது பிறருக்கு. இதுக்கு ஒரு அருமையான அடிப்படை நூல் வந்து செல்ஃபிஷ் ஜீன் அப்படின்னு ஒரு நூல். இந்த நூல் நாம் எப்படி தன்னெண்ணமோ தன்னல விளைவு எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த நூலை முன்மொழிந்து இதுக்குள்ளே நான் சொல்ல விரும்ப ஐயா அழகா சொல்லிட்டாங்க. அடுத்த நடையை தற்சுற்றும் நடை சொல்றேன். இந்த தற்சுற்றும் நடைக்கான 2 குறள்களை ஐயா ரொம்ப விரிவா சொல்லிட்டாங்க. அடுத்த தற்காப்பு நடை, அடுத்த ஐயா சொல்ற 2வது நடை தற்காப்பு நடை. பிறருக்கு தீங்கு இழையாதே வாழா தொடுக்காது இழைப்பில் நீ தீதடைவாய் அச்சுறுத்தும் ஒழுக்கம். நீ அடுத்தவன் தீங்கு செய்யாதேன்னு சொல்லாத, அதை விட்டுருவோம். செஞ்சினா நீ தீதடைவாயின்னு ஒரு அச்சுறுத்தி ஒழுக்கம் சாட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு தன்னல அளவறிதல் ஐயா சொன்னாங்க. அதை வந்து ஒரு சித்திரமாக, அது ரொம்ப முக்கியம். இந்த தன்னளவுக்கு பெருநலவுக்கு ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு இடர்பாடு இருக்கு. இப்படிங்கிறப்ப வள்ளுவர் சொல்றார், தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் விருது இன்னுயிர் நீக்கும் வினை, இன்னா செய்தார்க்கு வினியவை செய்யக்கால் என்ன பயத்துதோ சால்புன்னு சொல்லிட்டு இப்படி சொல்ற வள்ளுவர் ஒரு ஐடியா சொல்றப்ப நடைமுறையில் எப்படி அதை சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறை கொடுக்கிறார். தன்னலம்னு ஒண்ணு இருக்கு, அது ஒழுக்கத்துக்கு ஒரு பற்றுக்கோடு அப்படிங்கிறார். தன்னலம் வந்து இப்படி வெளிப்படலாம். தன் வாழ்க்கையை பேணுதல், உண்மையான தற்பற்று, தன் அச்சம், தற்காப்பு, இந்த நாளுமே செயல்படலாம். அதுக்கு ஒரு வரம்பு அரண் வேண்டும், அதற்கு ஒரு வரம்பு அரண் வேண்டும் அப்படின்னு ஐயா அழகான ஒரு வார்த்தை. அப்ப பிற நலம்னு ஒண்ணு இருக்கு. இதுக்கிடையே இந்த வரம்பரனை எப்படி நாம் செயல்படுத்துவது? தன் வாழ்க்கை பேணுதல் அறிவுடைமை, அதுல என்ன மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பிறர் துய்தற்கு உரிய இன்பத்தை அணையிட்டு தன்னலமாக வஞ்சித்துக் கொள்ளுதல் என்பது குற்றமாகும், பழியாகும், கேடு ஆகும். ஏனையோர் தற்பற்றுக்கு இடையூறு செய்யாமல், அது நம்மளுடைய வரம்பு. சரி, மீறி செஞ்சிட்டோம்னா என்ன ஆகும்? பகை தோன்றும். பகை தோன்றி தன்னலக்கேடு வரும் என்று அச்சம் வரும். அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில், தன்னச்சம் அந்த பேணப்பட வேண்டும் என்று அடுத்த கட்டமாக செல்கிறார். அடுத்தது ஐயா நெஞ்சை பத்தி அழகா சொல்லிட்டாங்க. நெஞ்சு எப்படி பிற நலத்தை போற எப்படி இருக்குன்னு ஐயா ரொம்ப விரிவா சொல்றாங்க. அதுக்குள்ள நான் போக விரும்புறேன். அந்த நெஞ்சோட இருமாத்தெல்லாம் சொல்லிட்டு பிற எல்லை நிலத்துள் ஓயாது புகுதல் கூடாது, அது உரிமை பறிப்பு அப்படிங்கிறாங்க. அதுதான் களவு. அதைதான் வள்ளுவம் களவு என்று சொல்லி ஐயா ரொம்ப அழகா தெளிவடிச்சாங்க. அது ஒரு வகையில உரிமை பூசல். அந்த உரிமை பூசல் தான் இந்த உலக பூசலாக இருக்கிறது. அந்த உரிமை இழப்பு இழந்தவன் தாக்குதற்கு காலமும் வழியும் பார்த்து கிடப்பான். அது உனக்கு தீதாக முடியும். அதற்கான குரலாக
அளவல்ல செய்தாங்கே வீவர் என்ற குரலை எச்சரிக்கையாக முன்வைக்கிறார். வைத்து தற்காப்பு நடைக்கான சில குரல்களை ஐயா சொன்னார். இந்த குரல்களை தற்காப்பு நடையான குரல்களாக ஐயா நம்மளுக்கு சுட்டி செல்கிறார். அடுத்தது அறிவுறுத்து நடை, அச்ச நடை. அதாவது நானும் ஒருத்தருக்கு நாணம் இருக்கும், ஒருத்தர் கைநிலை மாந்தரா இருக்கும். நானுடைய மாந்தருக்கு அறிவு சொன்னாலே ஒரு தடவை சொன்னா கூட போதும், எளிதா புரிஞ்சுக்குவான். இல்ல ஒரு தடவை கொஞ்சம் எச்சரிக்கையா சுடுதரமா சொன்னா புரிஞ்சுக்குவான். ஆனா கயநிலை மாந்தருக்கு அச்சம் ஏற்படுத்தினா சொல்லிதான் ஆக வேண்டியது அப்படின்னு அதான் ஐயா அததான் விரிவா சொல்றாங்க. ஒருத்தன் இந்த இரண்டரை மாதத்துக்கு எப்படி செல்லணும் அப்படின்னு அறிவு நடை சுடுநடைக்கான சில குரல்கள், அச்ச நடைக்கு சொல்லும் குரல்கள் என்பதனை ஐயா அழகாக பட்டியலிடுகிறார் அந்த நூலில். அனைவரும் ஏனால் அதை விரிவித்தால் இன்றைய பொழுது நம்மளுக்கு என்பதனை சொல்லிட்டு, அடுத்தது இது ஒருவனின் மனவியல்புக்கு தக்கன இந்த நடைகளை வள்ளுவர் கையாளுகிறார் என்று சொல்கிறார். கொள்கை உரைப்பு செய்யும் நடை என்று 4வது. பிறர் செல்நெறி மாறி நடப்பினும் நாம் பற்றத்தகம் கொள்நெறி. மற்றவங்க செல்நெறி மாதிரி நடத்தினாலும் நம்ம என்ன கொள்நெறி செய்யணும், அந்த செல்நெறி கொள்நெறி அதுதான். அது ஐயா சார் கேள்வி வைக்கிறாங்க. நாம் நேர்மையாக நடப்பினும் பிறரெல்லாம் அங்கன் நடப்பர் என்று துணிய முடியுமா? நடப்பர் என்று நம்மளை ஏமாந்து போயிடும். நடவார் என்று கொள்ளினும் பலரால் எதிர்ப்பு அடையும். ஏமாறுவதிலும் எதிர்ப்பு பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் பிறரை வைதல் ஆகாது. பிறர் நம்மை வஞ்சா நம்ம என்ன செய்யும்? அடுத்த கேள்வி, நாம் ஏனையோருக்கு தீதி விளைவித்தல் அறமன்று, அன்னோ நமக்கு தீதை விளைவிப்பேல் என்ன செய்யும்? நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம அடுத்த வாழ்க்கை ஊறு செய்த நல்லது இல்லை, ஆனா நம்ம வாழ்க்கையை ஊடுபடுத்த நம்ம என்ன செய்யணும்? வினாக்களுக்கு ஒரு தெளிவுடைய குறிக்கோள் நம்மளுக்கு எல்லாருக்கும் வேணும், முன்னாடியே வேணும், இப்ப வேணும். வரும்போது பார்க்க முடியல, வரும் முன்னர் பார்க்க வேண்டும். அதுக்கு திருக்குறள் எப்படி வழிகாட்டுகிறது என்பதனை ஐயா சொல்றாங்க. அதாவது 3 விதமா பிரிக்கிறாங்க. அதாவது இயற்கை நிலைவலா சான்றோருக்கெல்லாம் ஒரு கறி, அதை 3 விதமா. சில பேர் எடுத்தோன்னே வன்முறைக்கு போயிடுவாங்க, அதுக்கு எதிர்கொள்ள முடியாம இயற்கையாக இந்த குறிக்கோள் இருக்கிறவங்க மிக சிலராம். சில பேர் மனம் குதித்து சண்டைக்கு போயிடுவாங்க. சில பேர் அதாவது நல்லவமா நடிச்சுட்டு இருப்பாங்க. இந்த 3 பேர் உலகத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு நேரத்துல தன் நிலை இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கெல்லாம் அது முன்னரே அந்த கொள்கை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இந்த கொள்கை இருப்பு நடைக்கான சில குரல்களை ஐயா முன்வைக்கிறாரு. ஐயா அதை விரிவாக ஐயா எடுத்துரைத்தார். ஒழுக்க வென்றி காட்டும் நடைன்னு 5வது கொண்டு போறாங்க. வெள்ளலும் ஒருத்தலும் ஒழுக்க நெறியாதல் வேண்டும். வெள்ளலும் ஒருத்தலும் அதுக்கு ஒரு ஒழுக்க நெறி வேணும். உலகத்துல சொல்லுவாங்களாம், எல்லாரும் பொறுமையும் அடக்கமும் உள்ளவனை வழி இல்லாதவன், ஒழுக்கம் அவன் நல்லவன் சொல்லி அவனை ஏமாத்துறது, அவனை ரொம்ப இதுதான் இந்த காலத்துல இந்த வடிவேல் இதெல்லாம் சொல்ற மாதிரிதான். அடிச்சுட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். இல்ல அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன். அடிச்சுட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். ஐயா என்ன சொல்றாங்கன்னா, பிறர் ஏமாற்றுக்கு இடம் கொடுப்பானே ஒழுக்கம் உடையவன் என்று நான் சொல்ல மாட்டேன். அவன் அவன் ஒழுக்க பேடி அறிவர் என்றே சொல்வேன். வள்ளுவர் வேண்டுவது பிணப்பொறுமை என்று அறிவு பொறுமை, அக்னிதை பொறை என்று உணர்ச்சி பொறுமை என்று அதற்கு ஐயா சொல்லுவது ரொம்ப நம்மளுக்கான வழிகாட்டுதலா இருக்கு. ஐயா இப்ப அழகா சொல்றாங்க, இது எப்படி கையாளுவது என்று அழகா சொல்கிறார். நல்லொழுக்கம் என்பது 2. தான் பிறர்க்கு தீமை செய்ய அஞ்ச வேண்டும், அது பிறரை மாசுபடுத்தாமையில் முடியும். பிறர் தனக்கு தீமை செய்யாதவர் நன்முறையில் அச்சுறுத்தி வைத்தர வேண்டும், அவர்தம் மாசு நம்மேல் படியாமை வேண்டும். இதைதான் ஐயா காமிக்கிற அழகான வழிமுறை. எப்படி நாம் குறிகொண்டு இந்த உலகத்தை எதிர்கொள்ள வேண்டும், பல மாந்தர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஒழுக்கமாவது ஏமாளித்தலம் அன்று முழு வன்மை என்பது அறிய தகுந்தது ஐயாவுடைய ஒரு பஞ்சு டேலாக் அப்படின்னு சொல்லுங்க. ஐயா அழகா சொல்லிட்டாங்க. பணிதல்ங்கிறது கால் வீல் வென்று. ஐயாவுடைய டெபினிஷன் ரொம்ப அதிகான வரையறை.
பணிவு என்பது மாற்றாரையும் மனிதவினம் என்று எண்ணி மதிப்பளிக்கும் மக்கட்பண்பே பணிவு எனப்படும். மாற்றாரையும் மனித இனம் என்று எண்ணி மதிப்பளிக்கும் மக்கட்பண்பே பணிவு எனப்படும். அதனால ஐயா அது ஒழுக்க வென்று காட்டும் நடைக்காக 2 குறளை முன்வைக்கிறார். இந்த 2 குறள்களை மிகுதியா மிக்கவை செய்தாரையும் இன்னா செய்தாரை ஒருத்தல் என்ற குறளை முன்வைத்து செல்நெறியும் கொள்நெறியும் ஒருங்கே சுட்டும் நடைங்கிற ஒரு நடை, 2மே சேர்ந்திருக்க நடைக்கு இந்த 3 குறளையும் ஐயா முன்வைக்கிறார். ஒரு குறளிலே 2 செல்நெறியும் இருக்கிறது, கொள்நெறியும் இருக்கிறது என்று குறள்களை முன்வைக்கிறார். அடுத்தது தான் உணரணும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை இழந்துரைக்க குறள் சொல்லல, தன் உணர்ச்சி பிறக்க வேண்டும் என்பதை இந்த நடையின் நுட்பம் என்று ஐயா சொல்கிறார். அதுக்கு உதாரணமா பொறுத்தாரை ஒன்றாக வையாரே, ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம், இதை சொல்லும் உரிமை யாருக்கு இருக்கு? ஆற்று உடையவனுக்கு இருக்கா, தீயது செய்தவனுக்கு இருக்கா? ஈத்துவக்கும் இன்பம் அறியாருக்குள் ஈதல் ஐயாக்கடை சாதல் என்று யாருக்கு சொல்லணும்? ஆளும் உரிமை யாருக்கு இருக்கு? இறப்பாருக்கு இருக்கா, செல்வம் உடையவருக்கு இருக்கா? இப்படின்னு கேள்வியை வச்சுட்டு, அதாவது ஆற்றல் உடையவர் தான் பொருத்தல் நல்லது ஒருத்தல் ஆகாது என்றும், செல்வம் உடையவர் தான் ஈதல் கடன் என்று உணர வேண்டும் ஒழிய இறப்பார் உணரக்கூடாது அப்படிங்கிறத ஐயா சொல்றாங்க. இதுதான் தானூறு நடைக்கான சில குறள்களாக ஐயா முன்வைக்கிறாங்க. அடுத்தது விட்டுவிடா நடை. அதாவது சரி, அதுக்காக எல்லாரையும் விட்டுவிட முடியாது, எல்லாரையும் சரி, ஒவ்வொரு மனிதனையும் உயர்த்த வேண்டியது ஐயாவுடைய திருவள்ளுவரின் கடமை என்று உணர்ந்து அதை யாரையும் விட்டு வைக்க, ஒரு மனிதனை கூட விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஐயா ஒரு அழகான உதாரணம் சொல்றாங்க. ஒரு மாணாக்கன் இருக்காரு, அவருக்கு பிழை மலிவு நிறைய இருக்கான். ஒளிப்பிழை, எழுத்துப்பிழை, சொற்பிழை, இலக்கணப்பிழை, கருத்துப்பிழை. தமிழாசன் என்ன பண்ணுவாரா? அவர் கைவிட மாட்டார். ஒரேடியாக அனைத்து வகை பிழைகளையும் திருத்த முயல மாட்டார். முயன்று மாணவனை வெறுவரச் செய்ய மாட்டார். செம்மையாக்கி கொல்ல வந்த நன்மாணாக்கன் தன் திருந்து முயற்சியை சிறிது மடுக்க மாட்டார். ஐயா சொல்றாங்க, மற்ற பிள்ளைகளும் முதல்ல ஒளி திருத்தம் செய்வார் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. சொல்லிட்டு அத அப்புறம் செயல் ஊட்டுவார், அடுத்து செயல் ஊட்டுவார்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம் அனைத்து மனிதனின் குறிக்கோளின் எல்லை நாம் தேடும் புகழ் எல்லாம் ஐயா சொல்லும் பொழுது சான்றாண்மை என்பதை நோக்கித்தான். எல்லா குணங்களும் உடைமை சான்றோன் என கேட்ட தாய், அதுதான் நம்மளுக்கு உச்சம். ஆனால் மறைந்தொழுகும் மாந்தர் பலர் இருக்கிறாங்க, வினைவகையால் வேறாக மாந்தர் பலர் இருக்கிறாங்க, குற்றம் குடிகொண்டு இருக்கிறார்கள். இவருக்கு பேர் ஐயா வைக்கிற பேரு பல்புரை ஓடினான் அப்படின்னு வைக்கிறாங்க, ஒரு அருமையான பெயர். இப்ப இவர்களை திருத்தும் கடன் யாருக்கு உண்டு? நம் வள்ளுவருக்கு உண்டு. அவருக்கு பேரு ஒழுக்க பேராசன் செயல் வேந்தன் என்ற அடைமொழி ஐயா வள்ளுவருக்கு கொடுத்துட்டு ஐயா சொல்றார், முதல் கிரைட்டீரியா, எவன் ஒருவன் குறள் நூலை எடுத்து கற்கின்றானோ கற்கும் மனப்பக்குவம் ஒன்றே போதும், திருந்தும் உள்ளமுடையவன் அவன் என்று போதிய சான்று. இதை முதல் வள்ளுவர் முடிவு செஞ்சுக்கிறான். செய்துவிட்டு ஒருவன் கண் எத்துணை குணப்பிழை இருப்பினும் இனி திருந்தான் என்று ஒதுக்கிவிட மாட்டான் வள்ளுவர். முதலில் முதற் குற்றத்தை அகற்றிக்கொள் என்று அறவழிப்படுத்துவார். அடுத்தது ஆசான் மாதிரி. அடுத்தது இச்சிறுமையேனும் இந்த ஒரு சிறுமையால் காத்துக் கொள்வையே நீயும் போற்றல் கூறியை என்று அவரை ஊக்கப்படுத்துவார். அடுத்தது இந்த ஒழுக்க திருத்தம் செய்யும் வள்ளுவர் உயிருள்ளவரை செய்வார். எதுவரை செய்வார்? உயிருள்ளவரை செய்வார். எந்த மனிதனும் உயிருள்ளவரை செய்வார் என்று ஐயா சொல்கிறார். இதுக்குதான் விட்டுவிடா நடை என்று சொல்லி அதற்கான சில குறள்களை ஐயா முன்மொழிகிறார். அடுத்தது குறிப்பு விளக்கு நடை, அதாவது குறிப்பாக இருள் ஓட்டி ஒளி ஊட்டும் நடை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பு அது சில குறள்களை அழகா முன்வைக்கிறார். விளக்கு நடை, இந்த குறள்களை வைத்து, நேரமின்மையினால இந்த குறள்களை வைத்து அது வழியா என்ன சொல்ல வராங்க? நகுதல் புறத்தின் அந்த குறளுக்கு நட்பின் பயன் என்னன்னு அந்த விளக்கு நடையில சொல்லுவாங்க. இருள் ஓட்டி சொல்லும் நடை அப்படின்னு ஒரு நடையை ஐயா கையாளுறாங்க. இந்த ஒவ்வொரு குறளுக்கான விளக்கு நடை அப்படின்னு சொல்றாங்க. அதை இப்ப விரிக்கும் அளவுக்கு நேரமின்மை காரணமாக இருப்பதனால் குறிப்பு விளக்கு நடை என்றும் ஐயா சொல்கிறார். அந்த குறள்களை வைத்து அந்த குறள் மூலமாக என்ன விளக்கம் நம்மளுக்கு இருளகற்றி என்ன விளக்கம் கிடைக்கிறது என்ற அந்த இருளகற்றி வெளிச்சம் பாய்ச்சும் குறள்கள்
அப்படின்னு ஐயா சொல்றாங்க. இதுக்குள்ள நான் போகல இப்போதைக்கு. அடுத்தது வள்ளுவர் சொல்றார், தீயவை தீய பயக்கும்னு சொல்றார். ஆனால் அதே நேரத்தில் ஒழுக்கம் பிறழ்வார் பலர் ஆக்கத்தில் இருக்கானே, நான் நல்லா தான் இருக்கிறேன், ஒழுக்கம் பிறகு ஆக்கத்தில் இருக்கானே, என்ன பண்ண முடியும்? நான் பல பேர் குற்றவர்த்தம் நல்லா இருக்கேன், நான் என்ன பண்ண முடியும்? என் ஆற்றல் இருக்கு, என் ஆற்றலோட கம்மியான ஆற்றலுக்கும் நல்லா இருக்காங்களே, இது என்ன பண்ண முடியும் அப்படின்னு பண்ணிட்டு நம்மளும் தீமைக்குள்ள இறங்காத, அத சொல்லி வச்சு நீங்க தீயதுக்குள்ள இறங்கிறாதேன்னு சொல்றதுக்கு தான் முன்னறிவிப்பு நடைன்னு சொல்லி இந்த குரல்களை முன்வைத்து இது ஆரம்பத்துக்கு தோணும்பா, அண்ணா அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்றாங்க, தன்னாற்றல் சிறிதாக பெரிதாக அது நிலைக்கல் நன்றி, தீயவனை செய்ய என்றும் அஞ்சுவதே அறிவுடைமைன்னு ரொம்ப விரிவா விளக்குறாங்க இந்த பகுதியில. நம்மளுக்கெல்லாம் இருக்க பெரிய பிரச்சனை தானே. அடுத்தது பேனா நடை இருக்காங்க, எக்கடை கட்டு போயா, எக்கடை கட்டுப்போ, நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம்ல, எவ்வளவு சொல்லி பார்த்து அப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்றோம்ல, அது ஒரு பேனா விட்டு திருத்தும் நெஞ்சா அப்படின்னு சொல்லி அதுக்கு 2 குரல். கடல் வேண்டும் கேளாது செய்க, உன்னற்க கல்லை உணில் கல்கன உன்னில் உண்கன் ஐயா சொன்னார்ல அழகா, அது விட்டு திருத்தும் நெஞ்சு அப்படின்னு ஐயா சொல்றாங்க. செயல் உயிர்ப்பு நடை, பயனிலையை முன்வைத்து முன்னேற செய்வன். அதாவது இப்படி செய்யின் இப்பயன் பெறுபவின்னு சொல்லாம இப்பயனெல்லாம் பெருகுவை இவ்வினை செய்யின் ஐயா, அதுக்கதான் செய்யுறுப்பு நடை. இப்பயனெல்லாம் பெருகுவை இவ்வினை செய்யின்னு சொல்லிட்டு ஐயா ஒரு அழகான சொல்றாங்க, கண்ணியோடு இடையாரா நட்பாடும் காலை ஒரு ஆண்டு காதலடமா போல இக்குறள்களை பன்னாலும் நிறைய வல்லவேல் நாம் அறிய வினைவாய்ப்படுவோம் அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கணுமா. இந்த படத்தை அழகா சொல்றேன், எப்படி ஒரு நட்பு காதலாக மாறுதோ அந்த மாதிரி இதை நம்ம இந்த குரல்களை நட்போடு வரும்பொழுது அந்த குரல்கள் நம்ம மேல் காதல் வயப்படும் என்று ஐயா சொல்கிறார். இந்த செயல்விப்பு நடைக்கான சில குரல்களை ஐயா முன்வைக்கிறார். உளப்பதிவு செய்யும் இலக்கிய நடை அப்படின்னு ஐயா சொன்னாங்க காமத்துப்பாலை பத்தி. அதாவது உணர்த்தவள நடை, இதுதான் முக்கியமா நான் சொல்ல வரேன். பல்லாயிரம் ஆண்டுகளாக நம் மக்களுக்கு படிக்கிறோமோ படிக்கலையோ இலக்கிய பண்பு இருக்கு. ஏன்னா மொழி நம்முடைய ஆண்டு வருவதனால் இந்த நூல் அதை அழகாக விரிவிக்கிறது. டெல் டேல் பிரெயின் என்ற நூல் விரிவிக்கிறது. இலக்கிய பண்பு என்பது கேட்டால் மனம் பதிய செல்லும் நடைவன்மை. ஐயா கிராமத்துல இருப்பாங்க, படிப்பறிவு இல்லை, அவங்க இலக்கிய நேயத்தோடு எவ்வளவு சொல்லாடுகளை சொல்கிறார்கள். அதை முன்வைத்து சொல்லுவதற்குத்தான் இந்த நடை பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த விருந்தோம்பல்ல இல்ல வித்து மிடல் வேண்டும் கொள்ளோ கற்புத்து மேல பெய்யன பெய்யும் மழை என்பது இலக்கிய நடையாக மனிதன் மனதை அழகாக உளத்தில் பதிய வைப்பதற்காக இந்த நடைகளை வள்ளுவர் கையாளுகிறார் என்று சொல்லிட்டு, காமத்துப்பால் தான் இந்த நடை மிகவும் கையாளப்படுகிறது, மிக மிக அவசியம் என்று ஐயா அழகாக சொன்னார். கொண்டு கூறும் நடை என்று கடைசியாக 14வது நடை சொல்றார். நம் கருத்தை புரிந்து கொண்ட ஆசான் தன் கருத்தை நம்மளை புரிஞ்சுக்கிட்டு தன் கருத்தை நமக்கு சொல்லுவார், அது கொண்டு கூறும் நடை என்று சொல்கிறார். அதாவது அதை 2 பிரிக்கிறார் ஐயா. காவிய புலவன் வழிகாட்டும் வாழ்க்கை புலவன் நம்மளை அடைவு நடையில சொல்லுவார் பிரிக்கிறாங்க. அதாவது நம்ம இடனென்று முக்கூறுகள், இந்த குரல்லாம் பாருங்க, இடனென்று நம்ம நினைக்கிறோம் தீயவை செய்யற்க, பழையம் நம்ம நினைக்கிறோம் கருதி பண்பட செய்யும், பயக்கண்டும் அப்படி நம்ம நினைக்கிறோம் நஞ்சு உண்டு அமைவர், அருமை உடைத்து நினைக்கிறோம் என்றும் அசகாயம். நம்ம பக்கம் போய் அவர் பக்கம் எடுத்து கொண்டு வர இந்த நடைகளை ஐயா கொண்டு கூறும் நடை என்று ஐயா சொல்கிறார். இதெல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் இருக்கு, இது நடைகள். ஆனால் அதிகாரத்தில் ஒரு நடை அமைப்பு இருக்குது. முழுமை தெளிவு, முடிவு தெளிவு, சிறப்பு கூறு சுட்டும் அதிகார நடை, இணையறம் உடனறம் சொல்லும் நடை என்று 3 நடைகளை ஐயா முன்வைக்கிறார். இப்ப ஐயா சொல்றாங்க, கல்வி கோள்களை பத்தி தெரியணும் அப்படின்னா கல்வி, கல்லாமை, கேள்வி இந்த அதிகாரங்கள்லாம் படிச்சா ஆகும். அறிவு வள்ளிவங்களை பத்தி தெரியணும்னா பேதமை, அறிவுடைமை, புள்ளறிவாண்மை அதிகாரங்கள் முழுக்க படிச்சுதான் ஆகணும். அரசு வள்ளுவங்களை பத்தி தெரியணும்னா கொடுங்கோன்மை, செங்கோன்மை, வெறுவந்து சேமை பதிச்சுதான் ஆகணும். அது எல்லாத்துக்கும் மேல படிக்க அறிதோறும் அறியாமை கண்டெல்லாம் நிறைய படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்வது என்னவென்றால், தனக்கு உரிய பொருளை அதற்கு உரிய இடத்துல துய்ப்பதுவே முறைன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி படிக்கணும், ஒரு பன்முறையால் பல நோக்கால் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா அப்படி மேம்போக்கா ஆடுபாய் வைத்தனைய மக்கள் புல்லறிவு மாதிரி படிக்கக்கூடாது, முழுமையா படிக்கணும் அப்படின்னு ஐயா ஒரு வழிகாட்டுதல் சொல்றாங்க.
குறள் முழுதும் முடிமை தெளிவு வரணும். அதுக்கு அதிகாரந்தோறும் ஒரு முடிவு தெளிவு வேணும். திருக்குறள் முழுமை தெளிவு வேணும்னா அதிகாரந்தோறும் ஒரு முடிவு தெளிவு வேண்டும். அது எப்படி? ஓர் அதிகாரத்து 10 குறளையேனும் தொகையாக தேர்வது. இப்ப உதாரணம் கண்ணோட்டம், அடக்கம், அறம், இந்த 3 எடுத்து பார்த்தீங்கன்னா, கண்ணோட்டம் முழுமை அறகுறையா படிச்சா வேற மாதிரி பொருள் கொண்டுருவோம். முழுசா படிக்கும் பொழுதுதான் கண்ணோட்டம் என்பது பிறர்க்கு இன்னா செய்யா நட்புதவி என்று தெரிய வரும். அடக்கம் என்பது அறிவு பெருமையும் ஏறுபோர் பீடு நடையும் செறிந்த ஐம்புல மனவடக்கம் என்று புரிய வரும். அறம் என்ற இந்த முழுமையும் படிக்கும் பொழுதுதான் அறம் என்பது இடையறா செய்கை, வினை செய்யுங்கால் மாசின்மை, இந்நான்கும் மாசாவன் அலக்காரவ மாச, இதெல்லாம் முழுமையாக அப்பொழுதுதான் புரிய வரும். இல்லை என்றால் பொருளை தவறாக புரிந்து கொண்டு விடுவோம் என்று ஐயா சொல்கிறார். அடுத்தது சிறப்பு கூறினை செயற்படுத்தி எல்லாருக்கும் தாமே அமைய வரும் சொல்லிட்டு, அடுத்தது சிறப்பு கூறு சுட்டும் அதிகார நடை. ஐயா உதாரணம் அழகா சொல்றாங்க. 2000 ரூபாய் நோட்டு இருக்கு, அது செலவழிச்சிட முடியாது. அதை சில்லறை மாத்தி வச்சுக்கணும். சில்லறை மாத்தி வச்சுக்கணும் நம்ம செயலுக்கு அது உதவும். அதே மாதிரி ஒரு பேரறத்தையும் திருக்கூறுகளா வைத்துக் கொண்டுதான் செயல்படுத்த முடியும். அப்ப ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு சிறப்பு கூறுகள் இருக்கு, அதையும் நம்ம கண்டறிய வேண்டும்னு ஒரு அழகான லிஸ்ட் போடுறாங்க. அதை விரிக்கிறதுக்கும் ஒரு நேரமின்மை காரணமாக ஒரு அதிகாரத்தில் ஒரு அறம் இருந்தாலும் சிறப்பு கூறுகளும் உள்ள இருக்கு, அதையும் தனியா எடுத்து அப்பொழுதுதான் நாம் செயலுக்கு அதை செயலாக்க முடியும் என்று ஐயா அது சிறப்பு கூறுகளை பற்றி சொல்கிறார். அடுத்தது உலகம் இரு கூறு உலகமா இருக்கு. எதை நோக்கினாலும் 2 கூறு உலகமாக தான் நம்ம நினைக்கிறோம். இதைதான் உலகவியாளர் சொல்கிறார்கள், டிவாலிட்டி, துவைதம். பல குறியீடுகளாக உலகம் முன்வைக்கிறது, பல குறியீடுகளாக முன்வைக்கிறது. அப்படியாக தான் வள்ளுவரும் வைக்கிறார். பெருமை, சிறுமை, இசை, வசை, மடி, குடி, ஊக்கம், ஆக்கம், இகழ், பகல், பொறுத்தல், ஒருத்தல் என்று இருக்கூறா இருவேறு உலகத்தை பிரதிபலிப்புதான் வள்ளுவரின். அதனால் நன்றியோடு ஏனையோர் கடன், நன்மை செய்தல் ஒருவன் கடன். நாடு காத்தல் மக்கள் கடமைனா அன்னோரை காத்தல் நாட்டின் கடமை. அறியிருத்தல் குடிகள் முறைமைனா அவற்றை புறத்தில் அரசின் முறை என்று இரு கூறுகளாகவும் அறத்தை நாம் பேண வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஐயா அழகா இந்த குறள்களை எடுத்து வைத்து, இந்த குறள்களை முன்வைத்து, எப்படி இந்த இரு கூறுகள், இந்த உலகத்து இரு ஊர்களை எப்படி ஒவ்வொரு குறளிலும் காண வேண்டும். அதுக்கு பேர் இணையறம், உடனறம் அப்படிங்கிறாங்க. ஒரு இணையறம் பயன் மகனது மக்கட்பயிரெல்லாம் பயனில சொல்லாமே இருக்கு, பயனில கேளாமே இருக்கு. பெற்றோர் கடனில் உள்ளாலும் பிறந்தார் கடனும் இருக்கு. இப்படி மகன் தந்தை காற்றும் உதவி என்பது பெற்றோர் கடன், இவன் தந்தை என்னோற்றம் கொள்ளினும் சொல்லுவது பிறந்தார் கடன். இப்படி ஒவ்வொரு அறத்திலும் உடனறம் இணையறமும் பார்க்க வேண்டும் என்று அடுத்த முறை சொல்கிறார். அடுத்தது இந்த 17 தான் இல்ல, குறள் முழுக்க நீங்க தேடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல நடைகள், இது நான் சும்மா 14 சொல்றேன், இந்த 3 அதிகார நடை சொல்றேன், இது குறள் முழுக்க நீங்க தேடலாம் அப்படி சொல்லி ஐயா இந்த வள்ளுவம் நூல்ல ஐயா சொன்ன நடைகள் நான் தொகுத்து வச்சிருக்கேன். இது போக பல நடைகள் ஐயா வள்ளுவம் நூல் முழுக்க சொல்லிட்டு போறாங்க. அதை சும்மா ஒரு பட்டியலுக்காக நான் காமிக்கிறேன். ஐயா காமிச்சுட்டே போறாங்க. இந்த வள்ளுவம் நூல் முழுக்க முழுக்க பல நடைகளை காமிக்கிறாங்க. அதை நான் பட்டியலுக்காக வைக்கிறேன். இது கடைசியாக புறம் என்பது ஒன்று உண்டு. அது அகவயப்பட வேண்டும், அகமாக வேண்டும். புறமுக்கும் அகத்துக்கும் ஒரு குழுக்கள் வகை நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அகம் முன்னிற்க வேண்டும். அகம் முன்னிற்கும் போதுதான் மனம் தூய்மைப்படும். மனம் தூயாருக்கு எச்சம் நன்றாகும். இதுதான் வள்ளுவருடைய பரிணாம புரட்சி. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை என்பதும் இதுதான். இது இயல்பாக மாற வேண்டும். இயல்பினான் இல்வாழ்வான் என்பான் முயல்வாள் எல்லாம் இயல்பாக, மனிதனின் இயல்பாக அகவழிப்பட்ட மயம். அந்த நல்ல அகம் வேண்டுமென்றால் திருக்குறளை அகத்து வேண்டும் என்ற ஐயாவுடைய ஒரு உச்ச உரை, உச்ச கவிதை, அதோட ஐயா மாணிக்க கவிதைகள் சொல்லுது. இந்த திருக்குறளை அகத்து வேண்டும் என்பது தன்னுடைய தம்பியின் திருமண விழாவுக்கு ஐயா எழுதிய கவிதையில் இடம்பெற்ற ஒரு தொட்டுடன். அவர் தம்பி வாசுபா மாணிக்கனார் என்னுடைய தாத்தா. எனக்கு ஐயா நான் 10வது படிக்கும் இறந்து விட்டார். என் வீட்டில்
பல நூல்களை வாங்கி வைத்து எனக்கு படிக்கும் ஆர்வத்தை தூண்டிய பெருந்தகை இவர் சொக்கலிங்கனார் அவருடைய தம்பி. அது இந்த நேரத்தில் நினைவு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி டாக்டர், நன்றி. மிகச் சிறப்பாக அமைந்திருந்தது. 14 வகை நடைகள், 3 வகையான அதிகார நடையமைப்பு ஆகியவற்றெல்லாம் ஒவ்வொரு ஸ்லைடும் பிரமாதமா இருந்தது. இதுல எது நல்லா வழக்கம் போலன்னு சொல்றதுதான் பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பதி ஐயா வழக்கம் போல பேசினார் அப்படின்னு சொல்றதுதான் பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். திருக்குறளே அகத்து வேண்டும் அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னீங்க. அது சமூக நினைவாற்றலாக மாற வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. இதுதான் என்னுடைய அந்த டேக்அவே. இந்த இதுல இருந்து திருக்குறளே நம்ம அகத்து வேண்டும், திருக்குறள் நம் சமூக நினைவாற்றலாக மாற வேண்டும், முடிந்தால் நாம் அதற்கு பங்களிக்க வேண்டும். இதுதான் மிகச் சிறப்பான ஒரு ஐயா. பேராசிரியர் பேசியதும் மருத்துவர் ஐயா பேசியது குறித்த கருத்துக்களை கூற விரும்புபவர்கள் தங்களது கைகளை உயர்த்தலாம். குழந்தைவேல் ராமசாமி ஐயா, வாங்க ஐயா. ஐயா, அனைவருக்கும் வணக்கம். மிகச்சிறந்த உரை வழக்கம் போல், நீங்க சொன்ன அதே வழக்கம் போல். இந்த படவில்லைகள்லாம் மற்ற நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மற்ற மகிழ்ச்சி. மிகச்சிறப்பு ஆழ்ந்த கருத்துக்கள் அடங்கியவை. கூவேப்ப ஐயாவுக்கு ஒரு கேள்வி. இந்த ஔவையாருடைய தடிப்பாடல்ல அந்த நடைப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் வாய்ந்தது ஒரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், தையும் கொடையும் பிறவி. அந்த இதுல நிறைய பேர் எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றது பார்க்கும்போது மனம் வருத்தமா இருக்கு. கொஞ்சம் அது ஒரு 2 மணித்துளிகள் கொஞ்சம் வெளிச்சம் போட்டீங்களாக்கா நல்லா இருக்குங்கய்யா. சரி சரி. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும், சித்திரம், செந்தமிழ், கல்வி எல்லாமே கலை தொடர்புடையன. இவற்றையெல்லாம் இப்படி சொல்லிவிட்டு நித்தம் நடையும் நடைப்பழக்கம் என்றால், அதாவது காலால நடக்கக்கூடிய நடையை சொல்லுவது என்று சொல்லுவது பொருந்தாது. அது நித்தம் நடையும் நடைப்பழக்கம் என்றால் எழுத்து நடை, மொழி நடையை குறிப்பது என்று அதனை கொள்ள வேண்டும். ஏனென்றால் சித்திரம் போல, செந்தமிழ் போல, மனத்துள்ளே கொள்ளுகின்ற கல்வி போல நம்முடைய எழுத்து நடையும் அமைய வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நடை. ஐயா பேராசிரியர் சொல்லுகின்ற போது சொல்லுவார், ஆளுக்கு ஒரு முகம் போல ஆளுக்கு ஒரு நடைம்பார் வடிவத்துல. அதனால அதனையும் ஒரு கலை பிரிவாக கொள்ளுவதுதான் பொருத்தம். அந்த வகையில் தான் அம்மையார் சொல்லியிருக்காங்க. இல்லாவிட்டா நடையும் நடைப்பழக்கம் என்றால் நாள்தோறும் நடந்து வருவதால் தான் காலுக்கு ஒரு நடைப்பழக்கம் வருகிறது என்று. அது இயல்பு, அது இயற்கை, எல்லாராலும் மேற்கொள்ளப்படுது. அதற்கு ஒருத்தர் அறிவுறுத்தல் வேண்டியதில்லை, செவி அறிவுருவாக சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. அதனால அவ்வாறு கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்து. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அடுத்தது வேற எவரேனும் தங்களது கருத்துக்களை அல்லது கேள்வி கேட்பதற்கோ அல்லது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கோ கையை உயர்த்துங்கள். சரிங்க ஐயா. இந்த அமைப்புகளுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் ஒன்று இருக்கிறது. ஆணையர் அவர்கள் தான் அதை கவனிக்கணும். நான் அதனை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஐயாவினுடைய இந்த நூல் வள்ளுவம் என்பது 1953 வெளியிடப்பட்டது. அப்போது அந்த நூலிலே இருந்த ஒரு பகுதி, இன்றியமையாத ஒரு பகுதி, இப்போது வரக்கூடிய அச்சு பகுதிகள்ல இல்லை. என்ன இல்லை அப்படிங்கிறத நினைத்து பாருங்க. இந்த நூலை அவர் யாருக்கு காணிக்கையாக்கினார் என்றால், ஐயா அவர்கள் மருத்துவர் சொன்னது போல அவர்கள் பேராசானுடைய வழியிலே வந்தவர். மிகப்பெரிய சிறப்பு. இந்த அளவுக்கு வள்ளுவத்தை பற்றி பேசுவதும், ஐயாவை நினைவு கூறுவதும், தன்னுடைய பாட்டனார் நினைவு கூறுவதும் மிகப்பெரிய சிறப்பு. நான் அதற்காக ரொம்ப தலைவணங்கி ரொம்ப அவர்களை பாராட்டுகிறேன். அதுல அந்த நூல்ல என்ன குறைன்னா, இப்ப நான் வச்சிருக்கிறேன் 3 பதிப்பு, 3 பேர் வெளியிட்டு இருக்கிற அந்த புத்தகத்துல என்ன குறை என்றால், இந்த நூலை அவர் யாருக்கு காணிக்கையாக்கினார் என்றால் என்ன சொல்லுவார், அன்புரைன்னு வள்ளி நம்ம போட்டுப்பார். அன்புரை அண்ணன் திருப்பதி அவர்கள் போட்டுப்பார். உரைன்னா உரைகின்றன்னு பொருள். அன்புரை அண்ணன் திருப்பதி அவர்களுக்கும் போட்டு 2 வெண்பா எழுதியிருப்பார். இந்த 2 வெண்பாக்களை போல அவ்வளவு செறிவுடைய வெண்பாக்களை காண்பது அறிவு. இந்த வெண்பாக்களை நான் சொல்றேன் கேளுங்க. எங்கள் குல முதல்வன், இல்லாண்மை ஏற்ற மகன், பொங்கல் மனைபோர் பொலிவுடையன், சங்கத் தமிழனைய தூயன், தனை மறந்த தொண்டன், தமிழும் குடிமைக்கோர் காட்டு. இது ஒரு வெண்பா. இன்னொரு வெண்பா,
குடும்ப களத்து குறிக்கோட்படையால் இடும்பை புறங்கண்ட எம்முன் நெடும்பொறையை வள்ளுவ நூலை வாழ்வண்ணி கற்பவர் கொள்ளுவன் என்று குறித்து. இந்த 2 வெண்பாக்களும் இந்த புது பதிப்புகள்ல இல்லை. அது அப்படியே அந்த திருக்குறளை தழுவி அமைந்த நடை. அண்ணன் ரொம்ப நினைவு கூர்ந்து எழுதிய நடை அது. அதே பெயருடைய வழிமுதல் இங்க உரையாற்றியது ரொம்ப சிறப்பு. அதே போல அவர்கள் சொல்லுவார்கள், இந்த தாய் மாறி கற்பது என்று ஐயா சொன்னாங்க. தாய் மாறி கற்பது என்பது ஒரு பிழை. திருக்குறளை ஆங்கிலத்தின் வழியா படிக்கிறது அது பெரிய பிழைதான். ஏனென்றா ஆங்கிலத்தின் வழியா படிப்பது அவளை செம்மை ஆகாது. அவரே சொல்லுவார், ஒரு பழச்சாற்றை வாய் வைத்து குடிப்பது போல இலக்கியத்தை நேராக தாய்மொழியில படிப்பது, உறிஞ்சி வைத்து குடிப்பது போல அது பிறமொழி வாயிலாக அறிவதும்பாரு வேறு ஒரு நூல்ல சொல்லுவார். அதனால தாய்மொழி வழியாக படிப்பதுல நிறைய இருக்கு. அது கூட அயல்நாட்டுல கூட என்ன கேட்டார், ஏன் அப்ப ஜியு போப்பினுடைய ஆங்கில வழியாக கற்பது பிழை என்று கருதுகிறீர்களான்னு. நான் சொன்னேன், என்ன இருந்தாலும் நீங்க ஊன்றி பாருங்கள், போப்பு நன்றாக மொழிபெயர்க்கிறார் என்பதெல்லாம் வேற. திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் என்பதற்கு திணை பனை என்பன அவர் மொழிபெயர்ப்பது பிழை. திணை என்பது மில்லட் என்றும் பனை என்பது பாமீரா என்றும் மொழிபெயர்க்க கூடாது. திணை பனை என்பன அளவு பெயர்கள் தொல்காப்பியர் சொல்றார், இடம்புறனர் காட்டுகிறார். அதனால அப்படியெல்லாம் சில மரபு பிழைகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு வேறு மொழியில, வேறு மொழிக்காரர்கள் சொல்லும் போது. அதனால தமிழிலேயே அவற்றை கற்க வேண்டும், தமிழிலே கற்பிக்க வேண்டும் என்று என்னுடைய அதே போல இன்னொன்று என்ன இந்த 10வது இயல்ல என்ன மிக கவர்ந்த ஒரு பகுதி, ஈயவன் வாழ்கிறானே அதுக்கு என்ன சொல்லுகிறீர்கள் கேட்கிறார். பாருங்க, கேட்பார்கள். அல்லலே செய்தவன் தீயதே செய்துகிறவன் தவறான வழியிலே பொருள் ஈட்டியவன் கயமே புரிந்து வாழ்வன் நல்லா தானே ஐயா இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு அவர் சொல்லுகின்ற பொருள் அப்படி இல்லை. காலம் இப்படியே கனிந்து போகாது, அதற்கு ஒரு விளைவு வந்தே தீரும். பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு பக்கம் வலிமை பெறுவது உண்டு, அதே போல இயற்கையை அவனை தண்டிக்கும் ஒருக்குங்கிறார். இதைத்தான் புத்தர் சொல்றாரு. அவரையும் இதே கேள்வி கேட்கிறாங்க, இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. அதுக்கு அவர் சுருக்கமா சொன்னார், கறந்த பால் உடனே புளிப்பதில்லை, அது ஒரு நாளைக்கு புளிச்சு போயிடும், விரைவிலே நிகழும் அப்படின்னு சொல்லுவார். அது போல அதைத்தான் திருவள்ளுவர் சொல்றார், வினை பயன் வீயாது சென்று அடும்னார். அத பேராசான் இந்த நூல்லையும் காட்டியிருக்கிறார். அதனால அதெல்லாம் வாதம் ஆகாது என்று அந்த அடிப்படையில இந்த செய்திகளை சொல்ல வருது. இன்னொன்று, திருக்குறளுடைய பெரிய சிறப்பு என்னவென்றால், எந்த இடத்திலாவது அவர் பிராய சித்தம் அல்லது கழுவாய் பற்றி சொல்லியிருக்காரு. அது சொல்லாத ஒரே நூல் திருக்குறள். அறநூல்களிலேயே இதை செய்தா, இந்த பாவத்தை செய்தா அது கழுவி இப்படி கழுவிடலான்னு எல்லாம் மற்ற அறநூல்கள் தான் சொல்லும் போது அந்த வேலை நடக்காது. நீ செய்த தீவினைக்கு நீ அதனை துய்த்துத்தான் ஆகணும். நன்மை தீமை பரிமையாளர்கள் சொல்லுவது போல பார்த்தா நன்மை தீமை இரண்டும் இரும்பு விலங்கு பொன் விலங்கு போலத்தான் அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால அப்படி திருக்குறளை போல ஒரு செம்மையான அறநூல் இல்லை என்பதை எங்கள் பேராசான் எங்களுக்கு வகுப்புல உணர்த்தினார். பிறகு எல்லா இடங்களையும் உணர்த்தினார். அவர் செல்லுகின்ற இடம்லாம் நாங்கள் சென்று கற்றுவிட்டோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியில நான் அவர்களுக்கு ரொம்ப அவர்களை வணங்கி போற்றுகிறேன் என்று தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மிக்க நன்றி. ஐயாவிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் அல்லது விண்ணப்பம். டாக்டர் திருப்பதி ஐயா பேசுனதை பத்தி தங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்கன்னா நாங்க மகிழ்ச்சி அடைவோம். ஒரு மிக சிறந்த உரை, அதை பத்தி நீங்க சொல்லணும். அதாவது இந்த ஒரு நூல் முழுமையும், வள்ளுவம் என்ற நூல் முழுமையும், நான் 10வது இயல் பார்த்து சொன்னேன், ஒரு நூல் முழுமையும் அப்படியே அதனை அலசி ஆராய்ந்து ஒவ்வொரு கூறாக சொல்லி அதனை பகுத்து காட்டியிருக்கிற ஒரு நிலை பெரிய 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 ஆய்வாளர்கள்லாம் கூட செய்யாத ஒரு வேலை. உண்மையா நான் சொல்றேன். குறையா இருந்தா குறையான்னு சொல்லிடுறேன். வேணாம், முகத்துக்கு எதிராகவே சொல்லிவிடக்கூடிய ஒரு குறை என்றும் உண்டு. ஆனா இந்த உரை மிக நிறைவான உரை. அவர்கள் மிக அழகாக அந்த அலசி ஆராய்ந்து சொல்லியிருக்கிறார்கள். அதுல நான் துய்த்த இடங்களை எல்லாம் அவர்களும் துய்த்திருக்கிறார்கள். சில இடங்கள்ல ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக பார்த்து நினைத்திருக்கிறார்கள். அதனால அந்த இடங்களை கண்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால்
மிகப்பெரிய தமிழறிஞர்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் வேறு வேறு திசை நோக்கி போயிட்டு இருந்த காலத்திலையும் கூட தமிழை மறந்து விடுகிறார். அது மாதிரி இல்லாம நன்றாக அதே ஒரு அவற்றில் ஊறி கற்று எடுத்து சொன்ன திறமும் அந்த படமாக அங்கங்கே விளக்கி காட்டியது எல்லாருக்கும் ரொம்ப எளிதாக விளங்க வைக்கக்கூடிய வகையில அதுதான் கற்பித்தல் நீர். அதை அடிக்க எல்லாமே சொல்லுவார். அதாவது கருத்து புலப்பாடு என்பது எல்லாருக்கும் எளிதாக வந்துவிடாது. அது ரொம்ப அந்த திளைத்தா அல்லது வராதுன்னு சொல்லுவார். அது ஐயாவரிடம் ரொம்ப தெளித்து சொல்லக்கூடிய அந்த நெறி அமைந்திருக்கிறது. மிக மிக பாராட்டத்தக்கது. என்னுடைய பாராட்டு. மிக்க மகிழ்ச்சி ஐயா, மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. நன்றி, மிக்க நன்றி. என்னால இழந்து முயன்றிருக்கேன், அவ்வளவுதான். எல்லா பெரியவர்கள் கொடுத்ததும் நான் மூளை நரம்பி அறுவை சிகிச்சை மருத்துவராக இருப்பதும் இந்த மாதிரி சான்றோர்களின் தொடர்பு பண்புடையாளர்கள் நபில்தோறும் நூல் நயம் போலும் பண்புடையாளர் தொடர்பு அமைந்ததும் நான் செய்த தவப்பயன் என்றே நான் கருது. மேற்சிறப்பு ஐயா, மேற்சிறப்பு. மிக்க நன்றி டாக்டர். வேற எவரேனும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள? ஐயா உங்க கூவேப்பா ஐயா சொல்லும் பொழுதும் மருத்துவர் ஐயா சொல்லும் பொழுது 2 குறள்கள் தான் நினைவென்ற. கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க பின்னின் முன்னின்று பின்னோக்கா சொல் அப்படின்னு ஐயா சொன்னாங்கல்ல. தவறு இருந்த தவறுன்னு சொல்லிடுவேன். அதே போல மருத்துவர் ஐயா வந்து என் பொருளவாக செல சொல்லி கேட்பார் பிடிக்கும் தகைவார். அதனால இன்றைய உரை மிகவும் வழக்கம் போல எல்லாமே திருக்குறள் சார்ந்த வழியில வழக்கம் போல இருந்தது என்பதும் கூவேப்பா ஐயா வந்திருக்காங்கன்னு. ஐயா இப்ப இதை வந்து எப்படிங்க ஐயா கல்வி கூடங்களுக்கும் கல்வி அது அல்லது தமிழ் உணர்வாளர்களுக்கும் எடுத்து செல்வது? இந்த பதிவுகளை பார்ப்பவர்களோ அல்லது இதை நெறிமுறைப்படுத்துவர்களுக்கு இது எப்படி கல்வித்துறைக்கு இந்த மாதிரி முயற்சிகள் அல்லது இந்த கோணத்துல வந்து ஆய்வாளர்களுக்கு வந்து தரமான ஆய்வு கட்டுரைகள் செய்யறதுக்கு வந்து அவங்களுக்கு வழிகாட்டுதல்? ஏன்னா இது மிக மிக இப்ப இருக்கிற சூழல்ல வந்து இதெல்லாம் எவ்வளவு பேர் உணர முடியும் என்ற ஐயம் நம் அனைவருக்கும் உண்டு. இருந்தாலும் கல்விக்கூடங்கள் கல்வி நிலையங்கள் எங்க பள்ளியாக இருந்தாலும் அல்லது உயர்கல்வியாக இருந்தாலும் அல்லது வந்து கல்லூரிகளாக இருந்தாலும் இதை எப்படியாவது நம்ம வந்து இந்த கருத்துக்கள் அவர்களுக்கு சென்றடைய இந்த குழுவில் இருக்கிற அனைவரும் ஒரு கூட்டு முயற்சி எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய நெடுநாளைய ஆசைனா. 62 நிகழ்வுகளும் வந்து ஒவ்வொன்றும் ஒரு பெரிய கருவூலம் போன்றது. அதனால அனைவரும் நம்மளால முடிந்த அளவு நம்ம எப்படி இதை வந்து இளைய தலைமுறைக்கும் அல்லது வந்து ஆய்வு செய்பவர்களுக்கு அல்லது திருக்குறளை வந்து இதை வாழ்வியல் நூல் என்று சொல்கிறோம், அதை எப்படி அதை கொண்டு செல்வது என்ற சிந்தனையை நம்ம எல்லாரும் மறுபடியும் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்யலாங்க ஐயா. வேண்டுகோள். நன்றி. நன்றி ஐயா, நன்றி. திரும்பவும் ஐயாவோட வார்த்தைகள் தான் பதிலா வரும்னு நினைக்கிறேன். திருக்குறளே அகத்து வேண்டும், சமூக நினைவாற்றலாக மாற்ற வேண்டும். அதுதான் நீங்க கேட்கறதும் இல்லையா? அது எப்படி நம்ம சமூக நினைவாற்றலாக மாற்ற முடியும் அப்படின்னு தான் கேட்டிருக்கீங்க. முதல்ல நம்ம அகத்தே வந்ததுன்னா அநேகமா அதுதான் முதல் படியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க ஐயா? சரிங்களா? நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. மணி 8:20 சார். நம்ம வந்து நிறைவு பகுதிக்கு வரலாம்னு நினைக்கிறேன். சிஆர் ஐயா, நீங்க எதுவும் சொல்ல கருத்துக்கள் நிறைவுரை கொடுத்துட்டு அடுத்தது நன்றி உரைக்கு போகலாம் ஐயா. ஒன்னே ஒன்றுதான். முதல்ல கூவேப்பா ஐயா வந்து பேராசான்னு அடிக்கடி சொன்னாரு. பேராசான்கிற சொல்லிதான் சொன்னாரு மாணிக்கனாரை சொல்லும் போது. அவருடைய மாணவர் ஒருத்தர் உரையை நம்ம கேட்பதும் அந்த மரபுல வந்தவங்க அந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தர் அந்த உரைய பேசி கேட்பதும் நாம் எல்லோரும் செய்த பெரும் பேருங்க. இதை பதிவா வந்து நம்ம பண்றது உண்மையிலேயே நமக்கு பெரும் பேர். அது முதல். இது 2வது வந்து இது நண்பர் பாலகிருஷ்ணன் சொல்லுவாரு, திருக்குறளை மொழிபெயர்ப்பில் படித்தாலே முன்னேறி விடலாம், தமிழில் படிப்பவர்கள் வரம் பெற்றவர்கள் அப்படின்பார். இந்த நடையை வந்து நாம உணர்ந்து படிக்கணும். நடையை உணர்ந்தாதான் பொருள் போய் உள்ளுக்குள்ள ஆழமா உட்காரும். அந்த நடையை உணரக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா தமிழர்களாகிய நமக்குத்தான் இருக்குது. இதை வேற்று மொழியில வந்து மொழி மாற்றம் செய்தோ கடத்தி கொண்டு போய் அப்படியே கொடுக்க முடியாத விஷயங்க. எவ்வளவுதான் முயன்றாலும் முடியாது. ஓரளவுக்கு மலையாளத்துல வந்து முடியும். ஏன்னா மலையாளமும் தமிழும் ரெண்டு கிளமாறு தான். அது அவ்வளவு நெருக்கமானது மலையாள மொழி. மலையாள மொழியில வேணா ஓரளவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அதை தவிர வேறு எந்த இந்திய மொழிகளிலும் உலக மொழியிலும்
செய்ய முடியாது. அதனால தமிழா படிச்ச நம்ம வந்து வரம் பெற்றவர்கள். இது உண்மையில உரை ரொம்ப நிறைவா இருந்தது. ஒண்ணு சொல்றது கூட இல்ல, 2 பேருக்கு நான் தனிப்பட்ட முறையில் நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றிங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா. செல்வராஜ் ஐயா, பொன்னியின் செல்வன் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா ஐயா? எதுவும் இல்லைங்க. ஐயா செல்வராஜ் ஐயா. நன்றி கதிரவன் ஐயா. இது நவீனத்துடன் நூல் நயம் அமைப்பின் நிகழ்வு 62 சிறப்பு தொடர் 11. இதில் பேராசிரியர் வாசுபா மாணிக்கனார் பல்லவம் பற்றிய 10வது கட்டுரையான திருக்குறள் நடை பற்றி நயோரையாளர் திரு குவே பாலசுப்ரமணியன் மிக அழகாக தெளிந்த நடையோடு சிறப்பு நடையாக மிகவும் அழகாக நமக்கு விளக்கியிருந்தார். அவருக்கு இந்த 3 அமைப்பின் சார்பாக எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் ஐயா. அடுத்து திரு டாக்டர் சுப திருப்பதியா, இது சொல்வதற்கு எதுவும் ஒன்றுமே இல்லை. அவருடைய பாணி, அவருடைய படத்தொகுப்பு எல்லாமே பிரமிக்க வைக்கிறது. இது ஒவ்வொன்றுமே அவர் தனியாக பண்ணினால் மிகவும் நன்றாக இருக்கும். ஏன்னால் இது திரும்பத்தை அவர் சொல்லும் போது மிகவும் ஆர்வத்தை உண்டாக்குறது அந்த நூல் மேலே. அவ்வளவு அழகாக அருமையாக படக்காட்சியினால் விளக்கினார். அவருக்கு இந்த 3 அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பல கருத்துரைகள் வழங்கிய திரு டாக்டர் குழந்தைவேல் ராமசாமி அவர்களுக்கும், முத்தாய்ப்பாக திரு CR அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து வரவேற்பு உரை அண்ட் நயோரையால் அறிமுகம் செய்த திரு பொன்னியின் செல்வர்களுக்கும், அருமையாக ஒருங்கிணைப்பு செய்த திரு கதிரவன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து வள்ளுவர் குழு குடும்பம், கற்க கசட, வலைத்தமிழ் ஆகிய 3 அமைப்பினருக்கும் தளராமல் நடத்தி வரும் இந்த நிகழ்வுக்காக அவர்களுக்கு மேலார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை பதிவு செய்யும் சுரேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த வெள்ளிக்கிழமை இதே நேரத்தில் அடுத்த சிறப்பு தொடர் 12வது சிறப்பு தொடர் நிகழ இருக்கிறது. இது ஆராய்ச்சியாளர் மருத்துவர் அஷ்ரப் ஐயா அவர்கள் தனது நயோரையை வழங்க இருக்கிறார்கள். அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு இந்த நிகழ்வினை சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.